ஓகே, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. புரியல அஜித் பத்தால், புரியல. ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்டேட் சொல்ற ஒரு ஆளை காணா. இன்னைக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் வருவார்னு பார்த்து ஆளை காணா. சரி, ரைட்டு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் பார்த்தோம்னா SK26 அதோட அபிஷியல் டைட்டில் அவனுக்கு கொண்டு வந்துருச்சு. சேயோன், எதிர்பார்த்தபடியே சேயோன் வச்சிருக்காங்க. முருகன் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட சேயோன். நல்ல தலைப்பு. இத்தனை நாள் பயன்படாம அல்லது பயன்படுத்தப்படாம இருந்த இந்த டைட்டிலை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டது சிறப்பான விஷயம். அடுத்தது வந்து அந்த படத்துல இருந்து கிளிம்ஸ், அதாவது டைட்டில் ப்ரோமோ, அது வந்து நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரும் போல இருக்கு. செலிப்ரேஷன் பிகின்ஸ் 10 AM டுமாரோன்னு போட்டிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. அடுத்த அப்டேட்டு ரீரிலீஸ் அப்டேட். ஃபுல்லா ரீரிலீஸ் சலிச்சு போற அளவுக்கு ரீரிலீஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. நேற்று நைட்டு தான் வந்து சூதுகவும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். கடைசியில் பார்த்தா சூதுகவும் தான் 20ஆம் தேதி வருது. அது போக கில்லி அதே வர 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. ஈவினிங் பார்த்தோம்னா துணிவும் 20ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஆக மொத்தம் சூதுகவும், கில்லி, துணிவு இந்த 3 படங்களும் வர 20ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுது. அது போக 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற தாய் கிழவி அந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை AGS சினிமாஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் யூத் படத்துல இருந்து அந்த முட்டைக்கலக்கி சாங் வந்து கிட்டத்தட்ட 20K ரீல்ஸுக்கு மேல ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. மயிலாடு படத்துல இருந்து எசகாத்தா அப்படிங்கிற சாங் வந்து வீடியோ சாங் விட்டுருந்தாங்க. பாண்டிமுனி அப்படிங்கிற சாங் வடம் படத்துல இருந்து விட்டுருக்காங்க. விமல் நடிக்கிற படம் வடம், அதுல இருந்து பாண்டிமுனி அப்படிங்கிற சிங்கிள் விட்டுருக்காங்க. அடுத்தது டூ டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு ஒரு படம், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அது போஸ்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன கான்செப்ட்னு தெரியல. மென் ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா கேர்ள் ரெஸ்ட் ரூம்ல பாய், அது காஸ்டியூம்ஸ் வந்து எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னு தெரியல. டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது சொன்ன மாதிரி சேயம் சொல்லிட்டோமா. அடுத்தது வந்து மௌனம் பேசியது ரீரிலீஸ் சக்சஸ்க்காக அமீர், சூர்யா இருவரும் சந்திப்பு தயாரிப்பாளருடன். நல்ல அமீர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சந்திச்சது சந்தோஷம். ஏன்னா வந்து பருத்தி வீரன் மூலமா கார்த்திக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தாரு. சூர்யாவுக்கு மௌனம் பேசியதே ஒரு ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். ஒரு நந்தாக்கட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு படம். அவங்க அந்த 2 பேரும் வந்து ரொம்ப கழிச்சு மீண்டும் இணைஞ்சுக்கிட்டது சந்தோஷம். விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தானா அவங்களுடைய வெட்டிங் இன்விடேஷன் இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. வர 26ஆம் தேதி கல்யாணமா, ரிசப்ஷன் என்னமோ வச்சிருக்காங்க. 4ஆம் தேதி மார்ச் 4. மரகத நாணயம் 2 அந்த படம் வந்து பூஜையோட தொடங்கப்பட்டது. கார்த்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் அடிச்சு தொடங்கி வச்சாரு. அடுத்தது கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு படம், அந்த படம் தமிழ் திரையில ரிலீஸ் ஆச்சு. 3.96 கோடி ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அதாவது 3,96,00,000 2 நாள்ல வசூல் ஆகியிருக்கிறத அபிஷியல் அனௌன்ஸ் விட்டுருக்காங்க. ஹாப்பிராஜ் படத்துல இருந்து ஆடினே இருப்பேன் அப்படிங்கிற சாங் வந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வேற என்ன அப்டேட்டு? அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாருங்க. இன்னைக்கு காலதாமதமா வந்தது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் இல்ல நான் கரெக்டா உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் ஸ்பேஸ்ன்னு. நான் இன்னும் மெசேஜே பார்க்கல அப்படின்னு பார்த்தா அதே டைம் நீங்க ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. அதனால வந்துட்டு இதாயிடுச்சு. காலதாமதம் ரொம்ப தாமதம் எல்லாம். ஓகே ஓகே பாருங்க. எப்படி வந்தது டைட்டில் SK26 2 சேயோன்? இல்ல நேற்று எனக்கு சொல்றப்ப ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு தெரியாது, நேற்று நீங்க சொல்றப்பதான் தெரியும். பட் ஓகே, லுக் லைஸ் ஓகே. பார்ப்போம். நாளைக்கு ப்ரோமோ வந்துச்சுன்னா கிளியர் பிக்சர் கிடைக்கும் படம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஹாப்பி. நாளைக்கு வந்துட்டு டிஜிட்டல்ல வந்துட்டு இந்த 28 years லேட்டர், போன் டெம்பிள், அதுக்கப்புறம் கில் பில்லோட ஃபுல் இது வந்து தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஹோல் பிளேடி அஃபேர் அது, அதுக்கப்புறம் மெர்சி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், இதெல்லாம் வருது நாளைக்கு டிஜிட்டல்ல. அப்புறம் இந்த வாரம் வந்துட்டு இது ரீரிலீஸ் பத்தி சொல்லிட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? சொல்லிட்டாரு. எது வரணி ரீரிலீஸ் சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு. அது சலிப்பாவே சொல்லியாச்சு. போர் அடிச்சு போச்சு, சலிச்சு போயிடுச்சு. அருணாச்சலம் படத்துல சுருட்டு சீன் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்கி விட்டாங்க. ரீரிலீஸ்
எத்தனை தடவை அது ரீரிலீஸ் என்னன்னா, இப்ப முதல்ல கில்லி வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சா. 2005 ரிலீஸ் ஆச்ச கில்லி. 4 நினைக்கிறேன் bro. ஆமா ஆமா 2004 2005 வச்சுக்கலாம். ஒரு 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிறப்ப அது ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு. கொங்காத்தா வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிறப்ப அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு ரீரிலீஸ்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம், அதாவது மினிமம் வந்து ஒரு டிகேட், ஒரு 10 வருஷமாச்சும் இருக்கணும். ரொம்ப இதெல்லாம் சூதுகவும் எடுத்துக்கலாம். 2011 ரிலீஸ் ஆச்சு சூதுகம். 11னா ஐயோ மறந்துட்டேனே. 13 ப்ரோ. ஒரு வருஷம் 13 13 அது கூட எடுத்துக்கலாம். ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சு போயிட்டு போ. ஆனா பெரிய நடிகர் படம் தான் ரீலீஸ் ஆகும். இல்லைன்னா பெரிய சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட் ஆகும். சின்ன நடிகர் படமா சாங்ஸ் வந்து வேணும். ஏன்னா இன்னைக்கு போறது வந்து ரிலீஸ் போறது ரீல்ஸுக்காக தான் போறாங்க. ரிலீஸ்க்காக போல ரீல்ஸுக்காக தான் போறாங்க. சாங் வேணும். லவ் சப்ஜெக்ட்ல போகிறது சூதுகவும் யார் பார்க்க போறா அப்படிங்கிற எனக்கு உண்மையுமே ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மையுமே ஆச்சரியமா இருக்கு எப்படி ரீலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத. அது போக இப்பதான் போன வருஷம் தான் கில்லி ரீலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ். அப்புறம் திரும்ப ரீலீஸ் பண்றாங்க. இப்போ பேக் டு பேக் ரிலீஸ் பண்றதுல ஒண்ணுமே இருக்காது. இந்த வைப் அவங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நல்லா போகுதுன்னா அது அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப ஒரு 5-6 வருஷம் கழிச்சாச்சு ரீலீஸ் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். துணிவுமே 2023 வந்த படம் தானே துணிவுமே. ஆமா 23 தான். அப்ப ஒரு 3 வருஷம் கூட ஆகல. 3 வருஷத்துக்குள்ள இருக்க படத்தை ரீலீஸ் பண்ணி என்ன ஆக போகுது தெரியல. அது கொஞ்சம் ட்ரை பீரியடு, டோட்டலா ரிலீஸே இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறதுக்காக சரி சும்மாச்சும் ஓட்டுவோம், ஏதாவது வந்த வரைக்கும் லாபம் ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. பட் வந்து உண்மையாலுமே இதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க போகுது. எதுக்கு ஏன் என்னன்னு தெரியல. என்னன்னா சேட்டரைட் அப்படின்னு சொல்றீங்களா, ஏதோ ஒண்ணு சலிப்பு தட்டி அதை அலுப்பு தட்டி அப்படியே போய் விட்டு வெறுப்பாகிற கட்டத்திற்கு வந்து ரீரிலீஸ் ஆக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. அப்படித்தான் இருக்கு. போட்டு பொதுவா போன வாரம் 4 படம் ரீரிலீஸ் ஆச்சு. மௌனம் பேசியதே, மின்னலே, உயிருள்ள ஒரு விசா, இன்னொரு படம் ஒண்ணு காதலர் தினம். 4 ரீரிலீஸ் ஆச்சு போன வருஷம். ஒரு தடயமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு தடயமும் இல்லை. அது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். அது கொஞ்சம் கேப் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து 20 வருஷ படமா இருக்கணும். டிவியில அடிக்கடி பார்க்காத படங்களா இருக்கணும். இல்லையா பார்த்த நாஸ்டாலஜியா மூமெண்ட்ஸ்க்காக போகணும். இப்படி ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கணும். இல்ல தியேட்டர்ல வந்து படத்தை பார்த்து இப்ப சூரிய ரிப்போர்ட்டர் தியேட்டர் ரிலீஸ் ஆகல. இப்ப சூரிய ரிப்போர்ட்டர் தியேட்டர்ல முதல்ல போடுறோம். அது ஒரு ஒரு நியாயமானது. ஏன்னா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகல பார்க்கலாம். ஜெய் பீம் தியேட்டர் ரிலீஸ் ஆகல பார்க்கலாம். சார்வட்டா பரம்பரை தியேட்டர்ல ரிலீஸே ஆகல. ஒரு ஷோ இல்ல 1 வீக்காக ஒரு ரீலீஸ் அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மகான் இப்ப இந்த ஓடிடில அந்த கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல ஒரு முக்கியமான படங்கள்லாம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. தியேட்டர்ல இந்த படம் எப்படி இருக்கும். உதாரணமா சார்பட்டா பரம்பரை, அந்த இன்ட்ரோல் பேக், டான்சிங் ரோஸ் சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து தியேட்டர்ல பார்க்க விஷுவலா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம ஒரு தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அது மாதிரி ரீலீஸ் பண்ணா வச்சு ஒரு லாஜிக் இருக்கு. இல்லையா இந்த நல்ல பிரிண்டே இல்லாத படங்கள், நல்ல படம் ஆனா நல்ல பிரிண்டே இல்லாத படங்கள், அந்த மாதிரி படங்களை ரீலீஸ் பண்ணா லாஜிக் இருக்கு. இப்போ போய் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், போன வருஷம் ரிலீஸ் ஆன படம், அப்புறமேட்டு வந்து ஆடியன்ஸ் பார்க்க வரமாட்டாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல சும்மாச்சும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற படம் இது மாதிரிலாம் ரீலீஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவங்கள ஏன் ரத்னமே ஒரு இன்டர்வியூல சொல்லிக்கிறார் ப்ரோ, அடுத்து நாங்க அந்த சிவகாசி ரன்னு அவங்க தயாரிச்சாங்க அந்த எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சும்மா சொல்ல வேண்டியதா, ரென்னெல்லாம் யாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க போறா. சும்மாச்சும் சொல்ல வேண்டியதா. நீங்க பிளாக் பஸ்டர் படமான இந்தியன் படத்தையே ரீலீஸ் பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேனே, இன்னைக்கு வந்து பீக் ஆடியன்ஸ் வேணும், இந்த ஃபேன் பேஸ் வேணும். அதுக்கு மேல என்னன்னா ஒரு தியேட்டர்ல பார்த்தே ஆகணுங்கிற ஒரு மாதிரி வரணும். இப்போ இந்தியன் வேணா ரிலீஸ் பண்ணா கூட அதுலாச்சும் கலைஞர் டிவிலேயே படம் பார்த்து சலிச்சு போயிட்டு போனோம். நல்ல பிரிண்ட்டுக்காக வச்சு இந்தியனை வச்சு ஒரு 2 ஷோ பார்க்கலாம். மற்றபடி ரெண்டுல யார் பாப்பா எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் சும்மா நம்ம சரியா போடல ப்ரோ ரீரிலீஸ்ல. நாயகனே சரியா போலையே. உங்களுக்கு வந்து எதை சொல்லணும், அதாவது எந்தெந்த படத்தை ரீலீஸ் பண்றோம்னு இருக்கு. அதுக்கு மேல ஃபேன் பேஸ் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சாங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வைப் தியேட்டருக்கு வைப்புக்காக தாங்க போறாங்க. உண்மையாலுமே அந்த வைப்புலாச்சும் தியேட்டர்ல இருக்கணும், இல்லைன்னா வேஸ்ட் தான். ஏதோ திஸ் வீக்னு போட்டிருந்தீங்க, அது ஏதாவது எதுக்குன்னு சொல்றீங்களா? AK64 இந்த வாரம் வரப்படும் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு டே, எந்த டேட் கூட பிக்ஸ்ல 19 வரலாம் வியாழக்கிழமை, இல்ல கடைசியா இந்த வீக்கெண்ட் முடிகிற ஞாயிற்றுக்கிழமை வரலாம். வியாழன் டு ஞாயிறு எப்ப வேணா வரலாம். அதனால அமைதியாவே இருப்போம். ஓகே. ஏன்னா கிறிஸ்டோபர் 22ன்னு சொன்னாரு, அதனால போட்டிருந்தாரு. அவர் போட்டிருந்தாரு. நானும் அவரு இல்ல போய் 22 யார் போட்டா? கிறிஸ்டோபர் கனகராஜ். ஞாயிற்றுக்கிழமை வருதா?
22 போட்டிருந்தாரு. அதான் நான் ஞாயிற்றுக்கிழமை அதான் ஞாயிற்றுக்கிழமை கேட்கலான்னு இருந்தேன். வந்தாரு. அதுக்குள்ள நீங்களே அப்ரசன்ட் ஆயிட்டீங்க. ப்ரோ கண்டிப்பா வருதுங்களா இல்ல தகவல் தானே ஒரு வரப்படுங்கிற மாதிரி? அது எல்லாமே 99.98% தான். எல்லாமே 100% நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ப்ரோ டூரிங் டாக்கீஸ் இதுல பாத்தீங்களா ப்ரோ? திருப்பூர் சுப்பிரமணியனும் இவரும் தனஞ்சயனும் பேசியிருப்பாங்க, அதை பாத்தீங்களா? இல்லைங்களே, நான் பார்க்கல என்ன பேசிக்கிட்டாங்க. அதான் இந்த நடப்பு இதை பத்தி பேசியிருந்தாங்க, படம் தயாரிக்கிறத பத்தி. பிரகாஷ் ப்ரோ, இந்த மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவங்களோட இதில் பேஜில் வந்து எல்ஐகே March 19 ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அது என்ன வருமா இல்லை இந்த தடவையும் அவ்வளோதானா? பிளானிங் மார்ச் 19 பிளானிங். ஒருவேளை 19 மார்ச் 19 ரிலீஸ் ஆகும் பட்சத்துல பாருங்களேன், பிப்ரவரி 13 சூப்பரான டேட்டு, அந்த தேதி தான் பிளான் பண்றதா சொல்லி இந்த படம், அதாவது லைக்கும் சரி இந்த என்ன படம் யூத், இந்த 2 படமும் பிப்ரவரி 13 தான் பிளான் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த யூத் படம் பிப்ரவரி 13 பெரிய படங்கள் வரலனாலும் தள்ளி போச்சு. பிப்ரவரி 20 சூப்பரான டேட்டு, எந்த படமும் வரல, அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம் விட்டுட்டாங்க. 27 அதெல்லாம் விட்டுட்டாங்க. மார்ச் 19 நாங்க வந்து துரந்தர் கூட தான் போவோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் துரந்தர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா துரந்தருக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்கு. என்னதான் டப்பிங் படம் இல்ல, அது அதர் லாங்குவேஜ் படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆச்சு, பார்ட் ஒன்னாலும் இப்ப இந்த வாட்டி தமிழ்லயே ரிலீஸ் ஆக போகுது. டப்பிங் படம்னாலும் அதுக்கு நல்ல ஹைப் இருக்கு. ஆன்லைன்ல நல்ல ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு அந்த படத்துக்கு. கண்டிப்பா ஓப்பனிங் சூப்பரா இருக்க போது. 4 நாள் படம் எப்படி இருந்தாலும் 4 நாள் நல்லா ஃபுல்லப் ஆக போகுது, கண்டிப்பா ஃபுல் ஆக போகுது. அடுத்து டாக்ஸிக்கு ஒருவேளை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு 100%. ஏன்னா அவங்க இப்போதைக்கு 19 போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவங்க திரும்ப திரும்ப ப்ரொமோஷன்ஸ் தான் ஹெவியா பண்றதை பார்த்தா ஒருவேளை ரிலீஸ் ஆகுமோ அப்படின்னு இருந்தாலும், ஒருவேளை ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. எப்படின்னா யாஸ் படம் போனாட்டி கேஜிஎஃப், இந்த கேஜிஎஃப் பிராண்டுக்காகவும் யாஸோட பேருக்காகவும் பிளஸ் இந்த டீசர் வந்து சில ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு, அவங்களுக்காகவும் இப்படி அந்த படமும் ஒரு நல்ல இதா வரும். ஒருவேளை எல்ஐக்கே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் கூட சொல்லவே தேவையில்ல. அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு ஹைப் இருக்கு. அதுவும் அவங்களும் வந்து அந்த படத்துக்கு போய் அப்ப இப்ப இந்த நல்ல படம் அப்படின்னு சொல்லி எடுத்த யூத்து எதுக்கு அப்படி போய் ஒரு சாண்ட்விச் மாதிரி போய் டேட்ல போய் மாட்டுறாங்க அப்படிங்கிறது புரியல. சொல்லிக்கிறாங்க இண்டஸ்ட்ரி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நல்ல டேட்ல ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, சோலோ ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, இப்போ ப்ராப்பர் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இப்படி போய் லாக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. ப்ரோ இந்த ரஜினி கமல் படம் வந்து ஆர்கேஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணலையா? இந்த விஜய் நியூஸ் தானே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆர்கேஎஸ் கிடையாதா? அதுல ஆர்கேஎஃப்ஐ கிடையாது. ஏன் ப்ரோ சிபி படத்தை பண்ணா ப்ரோ ஆர்கேஎஸ்க்கு வந்தாரு கமல்? அந்த படத்தை பண்ணுவாருன்னு நினைச்சேன். சிபி படத்துக்கு பண்றதுக்கு எதுக்கு ப்ரோ அவர் வந்திருக்காரு? அது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல இருந்தா வந்து அப்ப வந்து ஆர்கேஎஃப்ஐ கமல் தயாரிப்புல இருந்துச்சு, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் ராஜ் இல்ல, அவங்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறமே வந்து டேரக்டர் மாறிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் யார் படமெல்லாம் சேர்ந்து போலாம் மாறிக்கிட்டே வந்துச்சு. இப்ப நெல்சன் அப்படின்னு பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து முழுக்க ரெட்ஜியன் மூவிஸ் அந்த படம் தயாரிக்க முடியாது. அதனாலதான் வந்து சிபி சக்கரவர்த்தி படத்துல வந்து ரெட்ஜியன் மூவிஸ் விலகிட்டாங்க. அந்த படத்தோட முழு லாபமும் கமலுக்கு, இந்த படத்தோட முழு லாபமும் ஆர்கேஎஃப்ஐக்கு. அது சாரி ரெட்ஜியன் மூவிஸ். அப்படி தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க, ஆளுக்கு ஒரு படம்ங்கிற மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒன்று கேட்குறேன், அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மூக்குத்தி அம்மன் 2, கருப்பு, செய்யோன், இந்த 3 படத்தில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது தான் தப்பிச்சிரும். மற்ற 2 படத்துக்கு வந்து அந்த படத்தோட சாயல் இருந்துச்சுன்னா அதை மக்கள் ஒதுக்கிடுவாங்கலாம் நிறைய பேர் போடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. படம் நல்லா இருந்தா எந்த படம் வந்து ஹிட் ஆக போகுது. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பாசிட்டிவ். இப்போ உதாரணமா எப்படின்னா சாருலதான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, மாற்றான் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாற்றான் வந்த உடனே இது ஒட்டி பிறந்த 2 குழந்தைங்க ஒட்டியே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற சார்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுல இப்பதானே பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிராபேக் வந்துச்சுல. அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு, என்னன்னா என்ஜிகே எல்கேஜியா, ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல இருக்கும். அந்த ஒரு கார்பரேட் வந்து இந்த பொலிட்டிக்கல் வந்து ஏஜென்சியா இருக்கிறது, ஏஜென்சி வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது, அவங்க வந்து அதுலயும் கரெக்டா லேடி கேரக்டர் பிக் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்கேஜிக்கும் என்ஜிகேக்கும் நிறைய ஒற்றுமை இருந்துச்சு. ரெண்டுமே பாலிடிக்ஸ் ஃபிலிம், 2 வேற ஜானர். ஒன்னு சீரீஸ்ல டிராமா, இன்னொன்னு காமெடி டிராமா அப்படின்னாலும் அந்த ஒன்லைன் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சா. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவா சொல்ல அது ஜஸ்ட் டைம் டிராவல் தான். ஆனாலும் டைம் டிராவல் கணக்கு பண்றப்ப நேற்று இன்டர்னாலயா அது
நேற்றுன்றனாலயா இன்டர்நெட் ஏதோ இன்டர்நெட்னாலே இன்டர்நெட்னாலே இல்ல அது பழைய படம் ஒன்று இருக்கு பாருங்க நேற்றுன்றனாலேன்னு அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கும் நேற்றுனாலே இது டைம் டிராவல் காட்டி இன்டர்நெட்னாலே இப்ப இந்த இன்டர்நெட் நாளைக்கும் 24 டைம் டிராவலுங்கிற ஒரு சின்ன இதுதான் இருந்தாலும் ஆனா பாத்தீங்கன்னா ஏன் அந்த 24 வந்தப்ப நிறைய கம்பேரிட்டிவ் பண்ணாங்க அப்படின்னா சின்ன பட்ஜெட்ல அவங்க தெளிவா எடுத்தாங்க இல்லையா உங்களால என்ன கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நீங்க பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு நீங்க அது மாதிரி டைம் டிராவலை பத்தி பெருசா அந்த விஷுவல் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. இது அழகா சூப்பரா எடுத்ததை வந்து அந்த கம்பேரிட்டிவ் வந்தோம்ல அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இது வந்து கருப்பு முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருக்கணும் அப்படி தள்ளி 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 போய் போஸ்ட் எலெக்ஷனுங்கிறாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே யாரெல்லாம் டேட் எப்படி லாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 வந்து சம்மர் ரிலீஸ்னு போட்டாங்க ஆல்ரெடி. சேவன் வந்து இந்த வருஷம் கடைசியில தான் வரும் எப்படி தீபாவளி ரிலீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து டக்குனு எடுத்தோடனே டக்குனு ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க. அதே மாதிரி சேவன் வந்து சாமி படம்னு சொல்லவே இல்லை யாருமே. யார் சொன்னா சாமி படம்? நாளைக்கு காலை 10 மணி ப்ரோ. ஆனா ஆர்கேஎஃப்ஐ வந்து சாதாரண ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்களோ ப்ரோ. அது இல்ல அது ஒண்ணு இல்ல அது இல்ல குவாலிட்டியே சொல்றேன். தக் லைஃப் என்னதான் மொக்க படம் தான் ஆனா அது குவாலிட்டி குறையிலையா அதான் சொல்றேன். மொக்க படம் தான் குவாலிட்டி படமும் இல்ல அதை விட்டுருங்க. ஆனா என்னன்னா இந்த படம் குவாலிட்டி மாதிரி நான் எவ்வளவோ டைம் டிராவல் பட்டேன். 24 மாதிரி யாருமே பண்ணல அந்த ஐடியா. டைம் டிராவல் பண்றவங்க அந்த வயசுக்கே போறது. அங்க நம்மள மாதிரியே ஒருத்தர் இருப்பான் இல்ல நம்ம மட்டுமே போவோம். ஆனா நம்ம இப்ப எந்த வயசுல இருக்கோமோ அந்த வயசுல தான் இருப்போம். நான் அந்த கான்செப்ட்ல எந்த டைம் டிராவல் படமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்துல ரைட்டிங்ல எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அந்த மணி கேரக்டர் வந்து இன்டர்வல்லஸ் ஆகும், அப்பா கேரக்டர் ஸ்டார்டிங்லேயே ஆகும். இன்ட்ரோடக்ஷன்ல சேதுராமன் சாவாரு, இன்டர்வல்ல மாதிரி சாவாரு, கிளைமேக்ஸ்ல ஆத்திரேயா சாவாரு. எல்லாத்தையும் ஆத்திரேயா கொள்ளுவாரு. அதுதானே அந்த மீம் நானும் பார்த்தேன். நானும் பார்த்துட்டேன். ஆத்திரேயாவும் ஆத்திரேயா கையால தான் சாவாரு. அதான் அனைவரையும் ஆத்திரேயா கையிலே சாவாரு. இதெல்லாம் ரிலீஸ் அன்னைக்கே பேசியாச்சு. இதெல்லாம் இப்பயும் மீன் போடுறாங்களா? எனக்கு ஷாக்கிங்கா இருக்குங்க. எப்படின்னா அது உண்மையிலே ஷாக்கிங்கா தான் இருக்கு. நம்ம படம் பாக்குறப்ப வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நோட் பண்ணி அதோட ஷாக்கிங் என்னன்னா எப்பயோ பாட்டு கேட்டு டபுள் மீனிங்கா சிலாகிச்சு போய் அப்பயே அதுக்கான அர்த்தம்லாம் சிலாகிச்சு போய் பயங்கரமா போட்டிருப்போம். ஆனா அதை ரீல்ஸா எடுத்து போட்டு அதுக்கு பயங்கரமா ஆமா இல்ல இது ஒரு அர்த்தம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஓ என்ன பச்சையா தெரியுது இதுக்கு மேல டபுள் மீனிங்ல சிங்கிள் மீனிங்ல எப்படியா எழுத முடியும் அப்படி அந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காரு இருக்குமே அப்படி போட்டு அது மாதிரி இது மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களும் திரும்ப போட்டு பயங்கர மீன் போட்டு அதுலயே ரீச் ஆகுறாங்களா? சூப்பர் சந்தோஷம். சொல்லுங்க பரணி சேயோன் சொல்லுங்க. இன்னைக்கு வந்த லுக்கு நிஜமாவே அவர் லுக்கு தானா? பாடி மாதிரி இருக்குங்க. ஏன் அமரன்ல பாக்கலையா? அமரன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் லீனியரா தானே இருக்காரு இப்போ ரீசெண்டா இல்லாத கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷமாவே. ஏன் ஒரு வாரத்துக்கு பேசுங்க. ஒருவேளை அமரன் டைம்ல எடுத்து வச்ச பிக்கா? ஏங்க இல்ல இப்ப எடுத்தது போட்டோ ஷூட் ப்ரோமோ ஷூட்லாம் அமரன் டைம்ல இது இந்த டைரக்டரே இல்லையேங்க. எனக்கு இப்பெல்லாம் எதை பார்த்தாலும் முதல்ல ஃபேன்மேடா எடிட்டா தான் பார்க்கணும்னு தோணுது. அது இது நேத்து வந்தது ஓகே, இன்னைக்கு வந்தது எனக்கு என்னமோ ஏஐ மாதிரியே இருக்கு. எனக்குமே வந்து ஏன்னா போன வாரம் தலையை பார்க்க போகும்போது கூட நார்மலான ஒரு பாடியில தான் இருந்தாரு, பெருசா பல்கான மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் இதுல ஒரு மாதிரி இருக்கும்போது ஒருவேளை ஏஐயோன்னு தோணுது. அது தெரியல, பட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நாளைக்கு ப்ரோமோ ஷூட் ப்ரோமோ வீடியோ வரும்ல சூர்யா ப்ரோக்கு நிறைய தெரியுது, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு. ப்ரோமோவே பார்த்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு வந்தா பார்த்துக்கிட்டு அவர் பார்த்துருப்பாருன்னு தோணுது. சூர்யா வெங்கட் படம் வந்து டைட்டில் வந்து இப்ப வரும்னு ஒரு ரூமர் இருந்ததுல ப்ரோ, சிவராத்திரிக்கு ஏன் ப்ரோ டிலே ஆயிருக்குது? எதுனா அவங்க சொல்றாங்களே அவங்க எல்லாத்தையும் ரெடியா தான் இருக்காங்க. கொடுக்க வழி மறைக்காதுன்னு ஒருத்தர் வழி மறைச்சிட்டு இருக்கிறாருல்ல, அவர் அப்டேட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இவங்க விடுவாங்க. அவங்க ஒரே ஐடியா போட்டாங்க ஆஃப்டர் எலெக்ஷன். அப்ப இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அதுவே ஆஃப்டர் எலெக்ஷன்னா இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அப்டேட்ல இருந்து எல்லாமே. பிரகாஷ் ப்ரோ, மூக்குத்தி அம்மன் 2 கன்ஃபார்மா சம்மர்ல வந்துருமா? ஏப்ரல் மே அந்த டைம்ல
அவங்க தான் அந்த படமே முடிச்சிட்டாங்க. அந்த படம் முடிச்சுட்டு அவர் அடுத்த சுந்தர்சி அடுத்த படத்துக்கே போயிட்டாருங்க. அந்த படம் சம்மர் ரிலீஸ் ஆயிருங்க. ஏங்க அடுத்த படம் முடிச்சு அதுக்கு அடுத்த படமே அவர் முடிக்க போறாருங்க. புருஷன் ஆமா, பிறகு அவர் முடிக்க அடுத்த போறாரு. படத்துக்கே போயிட்டாரு அவரு. புருஷன் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலையே ப்ரோ. ஏங்க புருஷன் ஷெட்யூல் எதுவானே அது போயிட்டு இருக்குங்க. நீங்க பல்தான் இப்போ மூக்குத்தி மட்டும் முடிச்சுட்டு இப்போ புருஷனுக்கு தானே போயிருக்காரு. நடுவில் வேற என்ன படம் பண்ணாரு? அதுதாங்க சொல்றேன், புருஷனையும் முடிக்க போறாருன்னு தாங்க சொன்னேன். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இப்பதான் சென்னையில போக போறதா சாய் சித்ரால அவர் சொல்லியிருந்தாரு. இல்லைங்க, 3 பேர் 3 காதல் வந்து கடைசி ஒரு ஷெட்யூல் தான் பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஜெயலலிதாவோட கிளாஸ் விடுற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. பல்தான் இல்லையே, வலைபேச்சுலயுமே அந்த படம் இன்னும் ஆரம்பிக்கலன்னு தானே சொன்னாங்க. மகுடம் இதுல இருக்காரு அவரு, அதை முடிச்சுட்டு தான் புருஷனுக்கு வருவார் தானே சொன்னாங்க. அதுதான் ஃபைனல் ஷெட்யூல் இருக்கா, மகுடம் தான் ஃபைனல் ஷெட்யூல் நாங்க. ஆனா இந்த புருஷன் மாசம் ஜெயலலிதா தான் அந்த அன்னைக்கு சொல்லியிருந்தானே தெரியல. தான் சொன்னாங்க. சித்ரா லட்சுமணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து டிராப் லெவலுக்கு போச்சான் புருஷன். அதுக்கப்புறம் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்களாம். என்ன ஸ்டார்ட் பண்ணல அது. சுந்தர்சி வேற இடையில ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கு, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த மந்த் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆக வேண்டியது கடைசியில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க, சித்ரா லட்சுமணன் அவரு. எப்படி இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிருவாருங்க. அவர் என்ன இழுத்துட்டா இருக்க போறாரு. டக்குன்னு முடிச்சிருவாப்புல. பிரகாஷ் ப்ரோ, இப்போ மார்ச்ல 19 கன்ஃபார்மா எல்ஐகே வந்துச்சுன்னா யூத் அதே டேட்ல வருமா இல்ல ப்ரீ பாண்டோ போஸ்ட் பாண்டோ ஆகுமா? போஸ்ட்போன் தாங்க ஆகும். ஏன்னா யோசிச்சு பார்க்க, ரெண்டு பேரும் வந்து டாக்ஸிக்கு வந்து எல்லைக்கே வந்துச்சுன்னா மொத்தம் 3 படம் வந்துச்சுன்னா இதுக்கு எப்படி தேட்டர் கிடைக்க போகுது? ரொம்ப கஷ்டம். அதாவது தள்ளி போவோம். ஒருவேளை எல்லைக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. பட் கன்ஃபார்ம் ஆனா ஆனா எல்ஐகே என்ன கேட்டா அந்த படத்தை ரெடியா வச்சிருக்கணும் ப்ரோ. கடைசி நேரத்துல எல்ஐகே நம்பி இதுவும் தள்ளி போக கூடாது. இந்த முறையாச்சும் எல்லைக்கு வந்துடணும். ஏன்னா அதோட இந்த பிரதீப் ரங்காதன், அதாவது பிரதீப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த விக்னேஷ் சிவன்கிற ஒரு தடை இருக்கு. அந்த தடையை மீறி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட ஓன் டைரக்ஷன்ல இருக்க அடுத்த படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல அந்த படம் எப்போ வந்தாலும் ஒரு பெரிய குறைச்சலை கொடுக்கும். அதுக்கு சார்ந்து அழகா சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடணும். எனக்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா எடுத்து படத்தை எடுத்து வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ரிலீஸ் ஆகிட்டா அடுத்து பிரதீப்புக்கு அடுத்த படத்தையாச்சும் அவர் பார்க்க போடுவார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேக்குது சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட்டு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு 3 மினிமம் கேரண்டி ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ அஜித், விஜய், ரஜினி அந்த மாதிரி. இப்போ ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 6 to 8 மினிமம் கேரண்டி ஹீரோஸ் இருக்காங்க. ஏன் தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க இந்த மாதிரி? ஏன்னா நான் ரீசெண்டா ஹைதராபாத் போனேன். பாத்தீங்கன்னா அங்க ரவி தேஜாக்கெல்லாம் பெரிய கட் அவுட் வச்சு பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஹீரோஸுக்கு கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஒரு நல்ல கூட்டம் இருந்தது. அதான் ஒரு சின்ன டவுட். ரவிதேஜா சின்ன நடிகர். அவங்களுக்கு அவரு எனக்கு அவர் பர்சனலா பிடிக்காது. பட் அவரெல்லாம் ஒரு காலத்துல பயங்கர பீக்கா பெரிய டைரோன் லெவலுக்குள்ள என்டர் ஆகிற லெவல்ல இருந்த ஆள் அவரெல்லாம் இந்த கேட்டகரியில வைக்காது. இல்ல ப்ரோ, ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்போ படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ஒரு கலெக்ஷன் வந்துடும். நம்மளுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு 3 மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கருத்தே எனக்கு தெரியல. அங்க மினிமம் கேரண்டி ஹீரோன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. டாப் ஹீரோஸ் இருக்காங்க, கண்டென்ட்லுக்கான மட்டும்தான் அவங்களுக்கு ஓடும். இங்க இவங்க வந்து நின்னாலே, நீங்க சொன்ன 3 பேர் வந்து நின்னாலே ரெக்கவர் ஆயிரும், அமௌண்ட் ரெக்கவர் ஆயிரும். அங்க அப்படி கிடையாது. அங்க ஒருத்தர் கூட கிடையாது. பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரெக்கவரி ரேட் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 days கலெக்ஷன்லயே அவங்க ஒரு நல்ல தியேட்டர் நல்லா ஓடிடும். பிளஸ் அவங்க ஒரு மினிமம் அமௌண்ட் எடுத்துடலாம். அப்படியெல்லாம் யாருமே இல்லைங்க. யாருங்க நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தான் சொல்லிடுறேன். சங்கராந்திக்கு ராஜா சாப் வந்துச்சு, எவ்வளோ படங்கள் வந்துச்சு. அதுல வந்து மனசங்கர வரப்பிரசாத் காரும் அனகனக ஒக்கராஜ் தவிர அங்க எதுவுமே நிக்கலையே. இத்தனைக்கும் ரவிதேஜா படமும் அவரும் பெரிய ஸ்டார், ராஜா சாப்பும் பெரிய படம் தான். ஆனா அது கலெக்ஷன் வரலையே. இப்போ பாத்தீங்கன்னா பிரபாஸ் பாத்தீங்கன்னா ஒரு ராஜா சாப் பாத்தீங்கன்னா ஒரு சரியான மொக்க படம்.
இருந்தாலும் ஒரு 200 கோடி மினிமம் அடிக்குது ப்ரோ. நம்ம பட்ஜெட் 400 ஆச்சா? பட்ஜெட் 400 கோடிங்க. ப்ரோ நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி 400 கோடிக்கு பட்ஜெட் போட்டு கேம் சேஞ்சர்னு ஒன்று எடுத்தான். ஒட்டு மொத்தமா 120 130 தான் பண்ணுச்சு. ஏன் அவன் ஸ்டார் தானே, குளோபல் ஸ்டார்னு டைட்டிலோட தானே ராம் சரண் உள்ள வந்தாப்புல. ஏன் பண்ணல? மினிமம் ஸ்டார்னா இங்க இல்ல ப்ரோ. நீங்க இங்க நீங்க நமக்கு நம்பர்ஸ் இருக்க தான் பாக்குறீங்க. ஆனா ரெக்கவரி வந்து நம்ம ஊர் நீங்க சொல்ற அந்த 3 பேருக்கு ரெக்கவரி ஆயிரும். நம்பர்ஸ் கம்மியா முன்ன பின்ன இருந்தாலும். ஆனா அங்க நம்பர்ஸ் ஐயா பெருசா இருந்தாலும் ரெக்கவரி கம்மி. ஐயா நான் இல்ல, நீங்க நீங்க சொல்றீங்கல்ல ரெக்கவரி ஆகவே ஆகாது. 400 கோடி பட்ஜெட் போட்டு 200 கோடி எடுக்கிறதுக்கு ரெக்கவரி கிடையாது. 50 கோடி போட்டு 55 50 60 தான். ஓகேங்களா? நீங்க சொல்ற தமிழ் சினிமால ரஜினி விஜய் அஜித் இந்த 3 பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்தாலே கூட்டம் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கட்டப்படியா இருக்க நடிகர்கள் யார் யாருன்னா சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயனு, இவங்கெல்லாம் வரும்போது அதே அளவுக்கு போட்ட கலெக்ஷன் ரேஞ்சுக்கு வந்துடும். யாரும் நட்டமாகி இங்க மொத்தமா ஒரு நாள் நான் துண்டை பிரிச்சுட்டு போன்ற நிலைமைக்கெல்லாம் இந்த 6-7 ஆக்டர்ஸ் இங்கேயும் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க கம்பேரிட்டிவ்லி பண்ணும்போது அவங்களுக்கு தேட்டரிக்கல் அதிகம். ஆந்திரா தெலுங்கானால தேட்டரிக்கல் அதிகம், மார்க்கெட் ரீதியா அதிகம். டிக்கெட் தெலுங்குக்காரங்க ரேட்டும் நிறைய அவங்க இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்க. வைக்கிறதெல்லாம் இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு வைக்கலாம். அதுதான். அதே சமயத்துல ஆந்திரா தெலுங்கானான்றதை தாண்டி தெலுங்கு பீப்புள்ஸ் அதிகமா வேர்ல்டு வைடு இருக்காங்க. இப்போ வந்து ஓவர் சீசன் போனீங்கன்னாலும் அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிந்திக்காரங்க இருக்காங்க, அப்புறம் தெலுங்குக்காரங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் தவிர நீங்க சொல்ற மாதிரி இந்த மினிமம் கேரண்டின்ற 7 ஆக்டர்ஸ் கிடையவே கிடையாது. ஃபிளாப்னா ஃபிளாப். பவன் கல்யாண் படமா இருந்தாலும் சரி, ஜூனியர் என்டிஆர் படமா இருந்தாலும் சரி, மகேஷ் பாபு படமா இருந்தாலும் சரி, நாளே வச்சு குத்துன்னு குத்துவாங்க. நம்ம ஊர்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் ஓட விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் படத்தை காலிப்பாங்க. ஏங்க நீங்க சொன்ன ரவிதேஜா படமே கடைசி படம் இந்த வந்துச்சுல, மனசன் விஜாரி BMW, அந்த படம் நீங்க எவ்வளவு பண்ணிச்சோன்னு போய் பாருங்க. சங்கராந்திக்கு தான் வந்துச்சு. 20 கோடி கூட பண்ணல. படம் செல்ஃப் எடுக்கல போல. ஆல்மோஸ்ட் அங்க வந்து அவரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளு, டாப்ல இருந்த ஒரு ஆளு. ஏங்க இதுக்கு அந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ தாங்க வந்துச்சு. நல்ல படம் தாங்க அது. ஆமா ஒரு ஓரளவுக்கு தடவை காமெடியான நல்ல பார்த்தா படம் ரிவ்யூ தாங்க. வந்துச்சு. ஆனா அதுவே அது இந்த செல்ஃப் எடுக்கல. நீங்க நீங்க அதாவது இந்த சிரஞ்சீவி படம் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் எல்லாம் வர்றீங்க. இவரோட படம் தான் போன வருஷம் போலோ சங்கர்னு ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்ததே எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா இந்த மாதிரி இந்த டாப் ஹீரோஸ்க்கு அந்த மாதிரி என்னைக்கு நடக்காது. அவங்க படம் வருதா, அந்த படம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலெக்ஷன் பண்ணும், அது ஓப்பனிங் இருக்கும். படத்துக்கு பொறுத்து மாறாது. தெலுங்குல படத்துக்கு பொறுத்து மாறும், தமிழ்ல அது என்னைக்கும் படத்துக்கு பொறுத்து மாறாது. அது அந்த ஹீரோட வேல்யூ. இதே பவன் கல்யாண் ஓஜிக்கு பட் ஆனா முன்னாடி ப்ரோ அவ்வளவு அவங்க படம் எல்லாருமே பண்ணாங்க. பாத்தீங்கன்னா 200 கோடி கூட பண்ணல. ஓஜி வந்து அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸரே ஓஜி தான். அது வந்து அங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பெருசா ஓடும், இல்லைன்னா மொத்தமா அடிச்சு படுக்க வச்சிருவாங்க. ப்ரோ அப்புறம் பட் அவங்க பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மீட்டர்ல இருந்து அவங்க விலகவே மாட்டாங்க. கமர்ஷியல் படம் மட்டும் தான் பண்றாங்க. ஃபிளாப் ஆகுது, ஹிட் ஆகுது, எதுவா இருந்தாலும் சரி அவங்க கமர்ஷியல் மீட்டர்ல இருந்து விலக ப்ரோ மாட்டாங்க. அவங்க கமர்ஷியல் படமே பண்றது இல்லதான் ப்ரோ பிரச்சனை. இல்ல யாரு இது? இல்ல இந்த கேள்வி கேட்டது யாரு? கவின் கவின் ப்ரோ ஒருத்தர். அவங்க கமர்ஷியல் படம் பண்றதை விட்டுட்டாங்க. இப்ப யாருங்க அவங்க கமர்ஷியல் பண்ற? எல்லாருமே ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட புடிச்சிட்டு அந்த பக்கம் தாங்க போறாங்க. அதுதாங்க அங்க பிரச்சனையே. இப்ப அதனாலதான் அனில் ரவிப்புடி படம் அங்க பயங்கரமா கிளிக் ஆகுது. அங்க இருக்கிற பெரிய ஹீரோ யாருங்க கடைசியா கமர்ஷியல் படம் பண்ணா? நீங்களே செக் பண்ணி பாருங்க. அவங்க ஊருக்கான படமும் பண்ணல, அவங்களுக்கு செட் ஆகாம மாதிரி கமர்ஷியல் படமும் பண்ணல. எல்லாருமே பேன் இண்டியா படம், ரத்தம், கொலை அப்படிதான் போறாங்க. இல்லங்க ஆந்திராவில வந்து தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். தியேட்டர்ஸும் அதிகம், ஸ்டேட்டும் வந்து அதுதான் நம்ம bro, போன தமிழ்நாட்டை விட வருஷம் பெரிய அவங்க டாப் ஸ்டேட் ப்ரோ. ஹீரோஸ் யாருக்குமே படம் இல்ல. முதலே போன சொன்னேன். வருஷம் அவங்க டாப் ஹீரோஸ் யாருக்குமே படம் இல்ல. ஒரே ஒரு படம் இவருது ஓஜி மட்டும்தான் டாப் ஹீரோ. ஒரு பெரிய படம் பொங்கலுக்கு வந்து இது தாக்கு மகராஜ் பாலையா அது வந்துச்சு. ஆக்சுவலா வந்து தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. நிறைய படங்கள், அதாவது வந்து ஏதோ ஒரு படம் தான் தவிர நிறைய படம் பிளாக் பஸ்டர் ஆகவே இல்லை. அதே போல அங்க தெலுங்கு கல்ச்சரே வேறங்க. அதாவது வந்து சினிமா நிறைய பார்ப்பாங்க அவங்க. நம்ம தமிழ் படம் மாதிரி இல்ல, அவங்க நிறைய சினிமா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள் அதே போல நம்ம இல்ல ப்ரோ, அவங்க கல்ச்சரே வந்து சினிமாவோட கொஞ்சம் இன்னும் மிக்ஸ்அப், நம்மள விட அதிகமா மிக்ஸ்அப் ஆயிருக்கும். நிறைய படம் பார்ப்பாங்க அவங்க. சித்தூர்ல ஒரு வில்லேஜ் ப்ரோ இருப்பாங்க அவங்க. இப்போ அந்த யூஎஸ் எல்லாம் அது போல பண்றாங்களா, அது போல தமிழ் படத்துக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சரே அந்த மாதிரிதான். மேக்ஸிமம் நிறைய படம் பார்ப்பாங்க. அதே போல நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ண முடியாதுன்னா அது பெரிய ஸ்டேட், 2 ஸ்டேட் சேர்ந்தது, புரியுதுங்களா? அதே போல தியேட்டர் கவுண்டிங்ஸும் அதிகம், கிட்டத்தட்ட 2000 தியேட்டர்ஸ் மேல இருக்காங்க. அதனாலதான் சங்கராந்திக்கு 5 படம் 4 படம்லாம் போட முடியுது. மேக்சிமம் அவங்க சங்கராந்திக்கு நிறைய படம் ரிலீஸ் பண்ணுவாங்க.
Bro, சித்தூர்ல இருந்தேன் ப்ரோ. சின்ன கிராமம் தான். அங்க துரந்தர் பாத்தீங்கன்னா அங்க நல்லா ஓடிட்டு இருந்தது. டிசம்பர் மாசம் நினைக்கிறேன். ஒரு ஒரு கிராமம் தான். பட் தேட்டர்ஸ் இருந்தது. பட் துரந்தர் போய் நிறைய பேர் பாக்குறாங்க. ஹிந்தியே தெரியாது. பட் இருந்தாலும் போய் அவங்க பாக்குறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, டப் பண்ணி இருந்தா தான் ஆந்திரால இங்க பார்ப்பாங்க. தெலுங்கு நிறைய பேருக்கு தெரியும் ப்ரோ. அங்க வந்து லாங்குவேஜே இருக்கு எல்லா ஸ்கூல்லையும் தெலுங்கு, ஹிந்தி ஹிந்தி நிறைய நிறைய பேருக்கு தெரியும். ஓகே. தலைவா ஆனா மலையாளிஸ்லயே அதை கேட்டப்போ ஹிந்தி தெரியாது. ஆனா நான் ரிவ்யூஸ் நல்லா வருது, அதனால பார்க்க போறேன்னு சொன்னாங்க. சரி, அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம சென்னை, கோயம்புத்தூர் ஓகே, அவங்க அவங்க பார்ப்பாங்க. பட் அவங்க சித்தூர்லயே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நார்மல் வில்லேஜ் தான். ஆனா அங்க போய் பாக்குறாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்தது. அதான் நான் கேட்டேன். எல்லா பக்கமே பார்ப்பாங்க. எனக்கு அதுதாங்க புரியல. படம் நல்லா இருந்தா ஏங்க, மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா இந்தி படமே 100 நாள் 150 நாள் ஓடின காலம்லாம் இருக்குங்க. அமிதாப் பச்சன் படம், ஷாருக் கான் படம்லாம் 100 நாள் 150 நாள் ஓடின காலம் இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஊர் மக்களும் பார்ப்பாங்க. ஏன் மஞ்சுமல் பாய்ஸ் என்ன புரிஞ்சு எல்லாரும் என்ன இது வந்து இல்ல இதுல பண்ணாதான் பார்ப்பாங்க. அந்த தமிழ் மேஜரா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லி, ஆனாலும் பார்த்தாங்கல்ல, மஞ்சுமல் பாய்ஸை பார்த்தாங்கல்ல. அந்த மாதிரிதான் படங்கள் நீங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா பார்த்துருவாங்க. அது எந்த ஊர் ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஊர் ஆடியன்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்றது இல்லை. படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ஊரும் இப்போ அடிச்சு பண்ணணும். ஒரு நிமிஷம்ங்க. தமிழ் ஹீரோஸ்க்கு எத்தனை பேருக்கு ஆந்திரால படம் ஓடும் தெரியுங்களா? எல்லாரும் நிறைய படம் அங்க ஓடும், தமிழ் படங்க. ஆனா தெலுங்கு படம் எல்லாம் இங்க நிறைய ஓடாது. அங்க இங்க இருந்து ஒரு 5 6 இருங்க, ஒரு 5 6 ஒரு 5 ஹீரோ எடுத்துக்கலாம். 5 ஹீரோக்கு மார்க்கெட் இருக்கு தெலுங்குல. ஆனா இங்க யாருக்கு இருக்கு? அதுதான் முனிஷ் bro, correct. மகேஷ் பாபு ஒரு 2 3 பேர் தான். இல்ல ப்ரோ, அந்த 2 3 பேத்துக்குமே படம் தான். அது ஹீரோக்குன்னு கிடையாது, படமா வந்தாதான். படம் ஆனா தான். அங்க ஹீரோக்கு இருக்கு. தமிழ் மேக்ஸிமம் ஹீரோஸ்ல முன்னாடி ஒரு சில முன்னாடி பேருக்கு போனா மினிமம் ஓப்பனிங்னு ஒண்ணு இருக்கு அங்க. ரஜினிக்கெல்லாம் எப்பத்திருந்தோ மார்க்கெட் இருக்குங்க. ரஜினி கூட வந்த சிரஞ்சீவிக்கு தமிழ்நாட்டுல மார்க்கெட் பெருசா இல்லைங்க. மகேஷ் பாபுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்குது. நீங்க வந்து ஆந்திரா தெலுங்கானா போனீங்கன்னா சூர்யா வந்து மிகப்பெரிய ஸ்டார். அந்த ஊர்ல இருக்க பெரிய நடிகர் வந்து போட்டி போடுறதுக்கு தயக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இங்க தெலுங்கு ஹீரோ எவனா கொண்டு வந்து போட்டி போடுறதுக்குலாம் இல்லை. வந்தாலும் சப்புன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆந்திராலலாம் அப்படி இல்லை. அதெல்லாம் சும்மாங்க, போட்டி போடுறதுக்கு தயங்குறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஓவர் ரேட்டட். போட்டி போடுறது தயங்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை. ஆந்திரால வந்து அவங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அங்க சொல்றது வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் படத்தை ரிலீஸை தள்ளி வச்சான்னு சொல்லுவாங்க அஞ்சான் படத்துக்காண்டி. நாகார்ஜுனாவே வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்னாப்ல, ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாப்ல, ஈவன் சூர்யா பிலிம் ரிலீஸ்ட் இங்க பெரிய ஸ்டார் படத்துக்கு சொல்லுவாப்ல, பெரிய படத்தை இங்க தள்ளி போடுறதுக்கு தயக்கப்படுவாங்க. ஏன்னா சூர்யா வந்து அவனை வந்து தமிழ் ஹீரோவா பார்க்கல, தெலுங்கு ஹீரோவாவே பார்த்து பழக்கப்பட்ட ஆடியன்ஸ் அவங்க. விஷாலு, சூர்யா இவங்கெல்லாம் வந்து படத்துல வந்து பண்றவங்க. ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் உண்மைலாம் இல்லைங்க. நிறைய புரியுதுங்களா? ஆந்திரால வந்து ஒரு கட்டுப்பாடே நிறைய இருக்கு. அந்த தெலுங்கு படங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ தரணும் நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஸ்டேஜ்ல பேசுவாங்க, அதெல்லாம் உண்மையெல்லாம் இல்ல. தமிழ் படத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு தெலுங்கு படத்தை யாருமே ஒத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ப்ரோ அதே மாதிரி ப்ரோ, நம்ம ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா, இந்த தமிழ்ல நல்லா ஹிட் ஆச்சுன்னா உடனே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் போய் நிறைய பேர் பார்ப்பாங்க அங்க. ஆனா அங்க அங்க ஏதாச்சும் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் ஏதாச்சும் ஹிட் ஆச்சுன்னா டப் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த லவ் ஹார்ட் லிட்டில் ஹார்ட்னு ஒரு படம் வந்துச்சு, அது கூட நல்லா இருந்தது. பட் இங்க டப் பண்ணாம ரிலீஸ் பண்ணாங்க இங்க தமிழ்நாட்டுல. ஏங்க அப்ப எனக்கு புரியல. இப்ப அவங்க தாங்க மாறணும். அவங்க தமிழ் டப் பண்ணாதாங்க இங்க பாப்பாங்க. இல்ல அதான் சொல்றேன் ப்ரோ. அவங்க தியேட்டர் எப்பவுமே பிஸியா இருக்கும். நம்மளுக்கு மாதிரி ட்ரையாவே இருக்காது. எப்பவுமே ஓடிட்டே நீங்க இருக்கும் அப்படி அவங்களுக்கு. அதனால அவங்க ஒண்ணும் கலெக்ஷன் இல்லைங்க. வந்துட்டே போங்க, இருக்கும். போன வருஷம் அவங்க லிஸ்ட் எடுங்க. போன வருஷம் சரி, அதுக்கு முன்னத்த வருஷமும் சரி, டாப் 10 கலெக்ஷன் மூவிஸ் போடுங்க. அவங்களோட 10வது இடத்துல நம்மளோட 10வது இடத்துல எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பல்தான் நீங்க சொல்றது ஒரு ரெண்டு வருஷம் ஒன்னா ஓகே சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு 2 வருஷத்துக்கு அது போலதான் இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி. ஆனா அவர் சொல்ற மாதிரி எப்பவுமே வந்து அந்த தேட்டர் வந்து கொஞ்சம் ஃபுல்லா தான் இருக்கும். மினிமம் ஏதாவது படம் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு 2 வருஷமா தான் அது கம்மியா இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருக்கும். ஆந்திரால படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய சின்ன சின்ன ஹீரோஸ் படம் எல்லாம் ஓடிட்டே தாங்க இருக்கும். இப்பதான் வந்து ஒரு 2 வருஷமா அது அவங்க பேன் இண்டியாவுக்கு மாறினால படம் பெருசா வர்றதில்லை இப்பெல்லாம். அதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க அங்க.
இன்னும் அதுக்குள்ள அனைவரும் அமைதியாகி விட்டார்கள். சரி, இந்த சேயோன் வந்து கமர்ஷியல் படமா இல்ல எதுவும் கண்டென்ட் ரீதியான படமா? போஸ்டர் சூப்பரா இருக்கு. கொம்பன் மாதிரி படம்னாரு பிரகாஷ் ப்ரோ அன்னைக்கு. அந்த மீட்டர்ல இருக்கும்னாரு. கருப்பு மீட்டர்ல இருக்கும் bro. ப்ரோ பல்டான் பல்தான் கருப்பு மீட்டர் என்னன்னு தெரியல. பல்தான் நீங்க கருப்பு மீட்டர் என்னன்னு தெரியல, இல்ல கருப்பு போயிட்டாப்ல. டிவைன். சரி இருங்க, காந்தாரா மீட்டர்ல இருக்கும். இல்லங்க, அது எனக்கு ஆச்சரியம் இல்ல. இப்ப இன்னொரு ஆச்சரியம் என்ன, பாக்கெட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ குமார் ராஜாவோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. நான் அதை கவனிக்கல, சொன்னீங்க அப்டேட்ல மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இல்ல அப்படிங்கறத தாண்டி, ஏன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இருக்க போறது இல்ல அப்படின்னு காலையில நியூஸ் வந்துச்சு. அடப்பாவி, நல்ல காம்பினேஷன் அவரும் போச்சா. ஆரண்ய காண்டம் காம்பினேஷன் பயங்கரமான இந்த ப்ராஜெக்ட் ரூமர்ஸ் வந்தப்பல இருந்து ராஜா தானே இருந்துச்சு. அப்படியா? எனக்கு தெரியல. எனக்கு இளையராஜா மியூசிக்ங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இல்ல இன்னும் நான் ஓப்பனா டிக்ளேரே பண்ணிட்டாரு இவரு குமார் ராஜா. ஆக்சுவலி ராஜா வச்சுக்கிறது இல்லாம விற்க வேற செய்யறது. ஏன்னா எல்லா யூனிட்டையும் போய் அவர் அவர் லிட்டரலி வித்துட்டு இருக்காருங்க. நீங்க ராஜா வச்சு போங்க, அவர் சூப்பரா பண்றாரு. சூப்பரா அந்த இதுல பண்ணார்ல, நினைவு பறவை பண்ணி கொடுத்தாருல ராஜா. நினைவு பறவை இவதான் ப்ரொடியூசர். ஸோ அதனால அதுக்கு அந்த மார்கழிக்கு அவர் போட்டது செம ஹிட் அந்த பாட்டு. நினைவு பறவைக்கு சூப்பரா மியூசிக் போட்டுட்டாரு. அதனால அவர் அந்த டயத்துல இருந்தே எல்லாருக்கும் நீங்க ராஜா இளையராஜா யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன் இதோட பயங்கரமான காம்பினேஷன். அதுவும் போயிடுச்சு. யுவன் சங்கர் ராஜா எல்லா காம்பினேஷன் விட்டுட்டாரு, இவர் காம்பினேஷன் விட்டுட்டாரான்னு ஆச்சரியம். அதுக்கு மேல ஆச்சரியம் ராஜ்பி செட்டி அவரு வந்திருக்கிறாரு தமிழுக்கு. ஜி சேதுபதி, ராஜ்பி செட்டி, கிஷோர் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நடிகர்கள் தேர்வு. மாளவிகா மோகன் சேர்த்திருக்கிறாங்க. இதுல அவங்க ஒரு ஏற்கனவே வேற ஒரு லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த படத்துல நடிப்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளாமர் ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா நடிப்பு ஒன்றும் இதா வரல. ஆனா இது இந்த படத்துல ஏதாவது ஆனா அவங்க முதல்ல இருந்தேங்க நீங்க நல்லா பார்த்தோம். கார்த்திக் சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ், ரஞ்சித், தியாகராஜன் குமார் ராஜான்னு பயங்கரமா இந்த எழுதுற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் தான் அவங்களை சூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜென் டைரக்டர்ஸ் தான் அவங்களை சூஸ் பண்றாங்க. எனக்கும் புரியல, எனக்கும் அதோட காரணம் தெரியல என்னன்னு. இல்ல அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் வேற ஒரு லாங்குவேஜ் படம் நடிச்சிருந்தாங்கல்ல, அதுல நல்லா நடிச்சிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாம் இந்த செலக்ஷன் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாமர் ரஞ்சித் ஏன் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரஞ்சித் ஏன் பண்ணாருன்னா ஸ்டன்ஸ் பண்றதுக்கு உண்மையிலேயே வேற ஆள் இல்ல. ஆக்சுவலா நிறைய பேர் ரெடியா இருக்க மாட்டேன்றாங்க. நீங்க குதிக்கணும், தாவணும், அங்க இருந்து விழுகணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா வேணாம் ப்ராஜெக்டே எடுத்துக்க மாட்டாங்க. அது தெரியும். அதுக்கு ரஞ்சித் யாருலயே அந்த ஒரு டெடிகேஷன் அது. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோலுக்கு எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது என்ன படம் ப்ரோ அப்படி சொல்றீங்க? மத்த லாங்குவேஜ் படம் எனக்கு ஞாபகம் வந்து சொல்ல மாட்டேங்க. அது மஜித் அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி இது ஒண்ணு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது ஹிந்தி படம். அது நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒண்ணே ஒண்ணு பார்த்தேன், டைட்டில் எனக்கு ஞாபகம் வரல. அது சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்தா எல்லாம் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பட் என்னன்னா இவரு தியாகராஜ குமார் ராஜா அப்படிங்கறனால ஒரு வித்தியாசமா ஏதாவது நடிப்பு வாங்குறாரான்னு பார்ப்போம். ஆனா டைட்டில் நல்லதா இருக்கு. பாக்கெட் நாவல் போஸ்டும் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி சேவன் போஸ்ட் 24 AM டியூனி ஜான் அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் அந்த போஸ்ட் ஒர்க்குக்கு. அவர் இப்ப அடுத்தடுத்து படங்கள் பண்றது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பியாண்ட் தி கிளவுட்ஸ் பிரகாஷ் செட்டினா இவரா ப்ரோ? சமீபத்துல ஒரு படம் பியாண்ட் தி கிளவுட்ஸ் நீங்க சொன்னீங்க. கருடகாம ரிஷபவாகன. ராஜ்பி ஷெட்டி இவருங்க இந்த ரீசெண்டா இப்ப சூ ஃப்ரம் சோன் நடிச்சார்ல அவர் தான். அந்த பேய் ஓட்டுறவர் நடிப்பார்ல போலிச்சாமியார் அவர் தான் அவரு. ஆனா ஆக்சுவலா அந்த படத்துல ஒரு காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. முன்னாடி வரைக்கும் சூப்பரான டேரக்டர் அவரு. பயங்கரமான வில்லன் ரோல்ல இருந்து எல்லா ரோலும் பண்ணிருப்பாரு அவரு. அந்த படத்துல காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. சூப்பரா நமக்கு நீங்க ரிஷப் செட்டி நினைச்சுக்கிட்டீங்களா? ரிஷப் செட்டி இல்லங்க, ராஜ்பி செட்டிங்க. இல்ல ப்ரோ, ரிஷப் செட்டி இன்னொருத்தவர் இருப்பார்ல அவரு ரக்ஷித் ரொம்ப க்ளோஸ் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அந்த அவனே ஸ்ரீமன் நாராயண படத்துல நடிச்சிருப்பார்ல, அவரு தான் முதல்ல கன்னட சினிமாவே வேற வளர்த்து கொண்டு வரணும்னு சொல்லி சூப்பரா கொண்டு வந்த முயற்சி பண்ண ஆளு ரக்ஷித் செட்டியா அவர் பேரு. ஆமா, ரக்ஷித் செட்டி தான். அவர் தான் சூப்பரா கொண்டு வந்த ஆளு. அவரை விட டக்குனு காந்தாராங்க ஒரு படத்துல இவர் ரிஷப் செட்டி சூப்பரா வந்துட்டாரு. ராஜ்பி செட்டியுமே அந்த இன்னும் 2-3 படத்துல டக்குனு பேர் வாங்கி மேல வந்துட்டாரு. ஆனா அவருக்கு அந்த
அந்த இது கிடைக்கணும். அவர் தான் பயங்கரமா முன்னாடில இருந்தே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கிரிக் பார்ட்டியா இந்த படம்லாம் அவர் நடிச்சிருப்பாரு. ப்ரோ 45ல இருந்து ராஜ்பி ஷெட்டி தானே? ஆமா, கிரிக் பார்ட்டி வந்து ரிஷப் ஷெட்டி ப்ரோ டேரக்டர். டேரக்டர் ரிஷப் ஷெட்டி நடிச்சது. டேரக்டர் ரிஷப் ஷெட்டி, ஆக்டர் சாரி ஆக்டர் நான் ஆக்டர் தான் சொல்றேன். சார் அந்த சைட் பி பண்ணாரு அவரு தானே? அவருதான் இப்ப இன்னொரு டாக் படம் ஒண்ணு சொல்லுவீங்களே, டாக் படம், சார்லி ட்ரிபிள் செவன். டாக் படம் கூட ஒண்ணு. ட்ரிபிள் செவன் சார்லி. அவர் ரக்ஷித் செட்டி சூப்பரான, எனக்கு நல்ல பர்ஃபார்மராகவும் பயங்கரமா இருக்கும். ஆளுமே எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க அவரு அந்த படம் பிடிக்குமா? அந்த ஸ்லைடியா சைட் பி எல்லாம் தமிழ்நாட்டிலே நல்ல ஸ்லைடி எல்லாம் தமிழ்நாட்டிலே நல்ல. உங்களுக்கு அந்த அவனே ஸ்ரீமன் நாராயணா படம் பிடிக்குமா? புரியல. உங்களுக்கு அவனே ஸ்ரீமன் நாராயணா படம் பிடிக்குமான்னு கேட்டேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரிப்பீட்ல பாப்பேன் அந்த படமா. நான் வந்து எப்பவுமே ரிப்பீட்ல பாக்குற படம் அதெல்லாம். யாரா மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த படம் பாருங்க, செம்மையா இருக்கும். அது படம் ஒரு 3 மணி நேரமா 3.5 மணி நேரமா போகும். அதனால நினைக்கிறேன். இல்லங்க, வந்த புதுசுல ஓடிடில தமிழ் டப்பிங் வரலங்க. இப்ப டிவில தமிழ் டப்பிங் போடுவான். அந்த புதுசுல ஓடிடில தமிழ் டப்பிங் விடல, அதனால யாருமே பார்க்கல. சூப்பரான படம், பாருங்க. எனக்கு அந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். நிமிர் படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல ஹீரோயின், அவங்க தான் அதுல நடிச்சிருப்பாங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இந்த படம் சேனல்ல ப்ரோ இருக்கு. டிவில விஜய் டிவில போடுறானா நினைக்கிறேன் ப்ரோ. ஹாட்ஸ்டார் நினைக்கிறேன். பாருங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, அப்ப AK65 சிவா கன்ஃபார்ம் ஆயிச்சா? அதெல்லாம் எப்பயோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேலப்பா சொல்லுங்க, அப்டேட் சொல்லும் போது என்னங்க ஷார்ட்டா சொல்றீங்க? அந்த சிவா அப்டேட்ட பத்தி பேசாதீங்க. பிரகாஷ் ப்ரோ, அந்த படம் வர்றது கூட அவ்வளவு சோகமா இல்ல ப்ரோ. நீங்க சொல்றதுதான் ரொம்ப சோகமா இருக்கு. அது என்ன பண்றது? நேற்று ஒருத்தர் வந்து சிவாக்கு எடுத்த என்ன போறேன்னு கேக்குறாரு. நான் என்ன பண்ணிட்டோம்? அவரு சரி பிரகாஷ், இது பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சப்போஸ் பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. சப்போஸ் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இவர் எடுக்கிற இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் எடுக்கிற ஸ்டோரி மத்த ஹீரோக்கு தான் செட் ஆகல, அஜித்துக்கு தான் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும்ல. இப்பயும் அதானே, அது ஹிட் ஆனா மட்டும் சப்போஸ் இல்லங்க, படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு அவருடைய மேக்கிங் அந்த இதெல்லாம் வந்து அஜித்துக்கு மட்டும் தான் செட் ஆகுது, மத்த யாருக்குமே செட் ஆகுன்ற மாதிரி ஒரு கொண்டு வராதுன்னு சொல்றேன். திரும்ப அப்புறம் அடுத்த படமும் அதே அஜித்துக்கு தான் செட் ஆகுதுங்க. வேண்டாம்ங்கிறனால நீங்க எனக்கு அண்ணாத்தை பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு. அண்ணாத்தை பாக்குறப்ப ஒருவேளை அஜித் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு இப்ப நீங்க வந்து நான் சிரத்தை வேணுங்கிறேன். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணாத்தை படத்துல ரஜினியோட டைலாக் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாகிற மாதிரியே தெரியும். அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை இது அஜித்துக்கு எழுதியிருந்தா அந்த பேசியிருந்தா இந்த டைலாக் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த படம் பாக்குறப்போ. பரவாயில்ல, என்னவோ போக. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீ வெளியெல்லாம் தேடி போக தேவையில்லை, உள்ளே நிறைய பேர் இருக்காங்க போலியே மோட்டிவேட் பண்றதுக்கு. அவருக்கு பண்ணட்டும். நான் பாசிட்டிவ் மட்டும் தான் சார் கேட்பேன், நெகட்டிவ் கேட்கவே மாட்டேன் இருப்பாரு ஏற்கனவே. இப்ப இவரெல்லாம் போட்டு நல்லா பாசிட்டிவ் கொடுக்கட்டும். கேட்டாருன்னா அப்ப யோசிப்பாரு, அண்ணாத்தை எடுத்தது நம்ம தப்பு இல்ல, அது சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்ததுதான் தப்பு, அண்ணனை வச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போலேன்னு யோசிப்பாரு இதை கேட்டாருன்னா. பிரகாஷ், கப்பல் ஃப்ரெண்ட்லி பாத்தீங்களா? பாக்கல நீங்க? நிறைய பேர் பார்க்க சொன்னாங்க. நமக்கு வர ரொம்ப அநியாயம் பண்றாங்க. ஷோ டைம் இருக்கிறதுல ரொம்ப பண்றாங்க. அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம், தெலுங்கு படம் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இந்த படத்தை ஷோ டைம் மாத்தி போட்டாங்க. இப்ப வீக்கெண்ட்லாச்சும் ஏதாவது மாத்திட்டாங்கன்னு தெரியல. நாளைல இருந்து மாத்துவேன்னு நினைக்கிறேன். மாத்தினா பாக்கலாம். சரி, நீங்க நடனம் முராரி பாத்தீங்களா இல்லையா? இல்ல, நான் இது பார்த்தேன், கப்பல் ஃப்ரெண்ட்லி பார்த்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு படம். வந்து பர்ஃபெக்டான படம் கிடையாது. அங்க குட்டி குட்டியா சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஐ மீன் சின்ன போதாமைகள் இருக்கு. ஆனா நல்ல படம், செமையா டெக்னிக்கலி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் பயங்கரமா இருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்காங்க. புது ஹீரோயின் தான் வந்து மானசா வாரணாசி அப்படின்னு பேரு. அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. படம் லவ் படம் தான். அந்த சப்தசாகர செயல் டைப்ஸ்ல இருக்கு. யாரா பார்க்கல என்ன போய் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்டு டிசைன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம், போய் பாருங்க. இல்ல எப்படி இந்த வாரம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 20ஆம் தேதி
அந்த படத்தை பாத்துருவோம் விடுங்க வெள்ளிக்கிழமை. ஏன்னா வெள்ளிக்கிழமை சேலத்துக்கு தானே போறோம். ஆனா உங்க வெள்ளிக்கிழமை ஊர்ல சேலத்துக்கு இது இருக்காதுல்ல பிரகாஷ், சப்டைட்டில் தெலுங்கு ஒரிஜினல் இருக்காதுல்ல திருச்சியில? ஒரிஜினல் வருஷன் வரும். நம்ம ஊர் ஒரிஜினல் வருஷன் போடுவாங்களே. இப்போ இருங்க பாக்குறேன் என்ன போட்டுருவாங்க. தமிழ் ஏன்னா மட்டும் நான் தான் போட்டிருக்கேன். மதுரையில இங்க தமிழ் தமிழ் பார்த்தப்ப தமிழ் மட்டும் தான் ரொம்ப போட்டிருக்கேன். இல்ல இல்ல அதான் சொன்னேன். தமிழ்ல போய் நல்லா இல்லையா? இல்ல இல்ல நல்லா இல்ல, ஹீரோ ஹீரோயின் லீட்ஸோட நல்லா இருக்கு. இந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸோட இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி அது நமக்கு என்ன தோணும், பேசாம இதுலயே பாத்திரலாம், வெற்றிமாறன் படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பேசாம original language படம் பார்க்க பார்த்த மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்ல. இந்த விஜய் டிவில டப்பிங் பண்ற படங்கள் மாதிரி இருக்கு. இப்ப அவங்க தான் இஷ்டத்துக்கு தமிழ் டப்பிங் பண்ணுவாங்க. அது ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அப்படி இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ஸ்க்கு மொத்தமே 2 சீன் தான். பட் அப்ப ஓகே, நீங்க வெளியில வேற இல்ல இந்த வாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வேற வழியே இல்ல, படத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து ட்ரெயின் டிக்கெட் சாயங்காலம் தான் போட்டிருக்கேன். காலையிலே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். என்ன மத்தியானம் வரைக்கும் என்ன பண்றதுங்கிறனால தேட்டர்ல தான் போய் தான் உட்காரணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெயின் டிக்கெட் வந்து ஈவினிங் தான் இருக்கு. அதெல்லாம் போட்டாச்சு. அந்த வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சேலத்துல பார்த்தரலாம் உடனே. ஓ சேலத்துல பார்த்தலான்றீங்களா? ஆமா. மத்தியானம் ஷோ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து தேர்ஸ்டே வரைக்குமே வந்து 3 PM 6 PM 9 PM அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க சேலம்ல. ஸோ பர்னி நான் இல்ல பர்னி ஒன்னு சொல்றேன் பர்னி. இல்ல அவர் சேலம் அப்டேட் தான் பாப்பாரு அதிகமா. ஏன்னா அவர் வந்து பக்கத்து அவர் ஊர்ல டிக்கெட் ஷோ இருக்காருன்னா சேலத்துல தான் போய் படம் பாக்குறாரு. பர்னி நீங்க என்னென்னமோ செலவு பண்றீங்க, என்னென்னமோ மாத்துறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்செட்டை மாத்திருங்க பர்னி. இந்த புது ஹெட்செட் நீங்க போட்டதுல இருந்து நீங்க பேசுற எல்லாத்தையும் நான் அப்ப மட்டும் வால்யூம் கூட வச்சு ஃபுல் வால்யூம் வைக்கிறேன். அப்பயும் எனக்கு கேட்க மாட்டுதா? அதுக்கப்புறம் மொத்தமா பேசும்போது திடீர்னு காது எதிர்த்து வலிக்குது. அந்த மாதிரிதான். ஓகே டன். பிரகாஷ் ப்ரோ, இப்ப வாங்கின ஐபோன்லயா ஸ்பேஸ் அட்டெண்ட் பண்றீங்க? ஆமாங்க. அப்ப அந்த பிரச்சனை வரும். ஏங்க இல்லங்க, அதனால பிரச்சனை அப்பையில இருந்தே இருக்குங்க. இவரு ஹெட்செட் மாத்தினாரு 4 மாசத்துக்கு முன்னாலே மாத்தினாரு. நான் ஐபோனே இப்போ ஒரு என்ன 20 நாள் கூட ஆகலைங்க, 15 நாள் தானே ஆகுது எனக்கு. ஐபோன் வாங்கி 15 நாள் ஆச்சு, இன்னும் நான் சொன்னதை செய்ய ஆரம்பிக்கல நீங்க. இல்ல இந்த ப்ரெஷர் இந்த சொன்ன ஸ்கூல் சேர்க்கிற பையனை சேர்க்கிற ப்ரெஷர் சொன்னல, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ஒர்க் ஃபுல்லா அந்த வீடியோ தான். அது நாளை மறுநாள் வந்து குடும்பஸ்தருக்கு என்னைக்கு சார் ப்ரெஷர் போகும்? இல்ல எந்த மெயின் ப்ரெஷர், ஏன்னா அட்மிஷன் அவங்க போய் நம்ம கேட்கறப்ப நம்ம அக்டோபர்ல ஆரம்பிச்சிட்டோமே சார் அப்படிங்கிறாங்க. ஓ அக்டோபர்ல எதுக்கு ஆரம்பிச்சு? ஏன்டா இப்போ ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுலாம் மார்ச் முதல்னு போட்டுக்கிட்டு நேரா போனா அப்படியே அக்டோபர்ல ஆரம்பிச்சேன்ட்டாங்க. அதனால நேர்ல போய் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு இந்த வாரம் பூரா அதாவது அலைச்சல் போச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு அதாவது தம்பிக்கான வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் பாப்பாங்களுக்கு தான் இருக்கு, அவங்களுக்கான ஒர்க் மட்டும் இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா டோட்டல் ஃப்ரீ. இதுக்கப்புறம் வந்து 3 மாசத்துக்கு வந்து இந்த ப்ரெஷர்லாம் இருக்காது. நம்ம தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே. அவங்க எப்போ ஸ்கூல் திறக்கிறாங்களோ அப்பதான். அது வரைக்கும் இனிமேல் ஃபுல்லா இந்த வேலை தான். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. நான் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் கால்ல பேசும்போது இப்படிதான் கேக்குதா, இல்ல வந்துட்டு அப்ப கரெக்டா இருக்கா? வாட்ஸ்அப்ல பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் லோவா தான் கேட்குது, கொஞ்சம் லோவா தான் கேட்குது. சரி ஓகே. 2-3 நாளா பேச ஆரம்பிக்கும் போதே கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வாங்க தானங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அப்படி சொன்னா என் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னும் 2 பேர் சொல்லும்போது அவங்க சும்மா உங்களுக்கு இருக்கா சொன்னாங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் நேற்று நிறைய பேர் சொன்னாங்க அது பர்னிட்டையும் பிரச்சனை இல்லை, பர்னி கரெக்டாக தான் பேசுறாரு, ஆனால் அவரோட ஹெட்செட்ல தான் பிரச்சனை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா உங்க ஹெட்செட்ல தான் பிரச்சனை போல இருக்கு, மாத்திருங்க. அதை சொன்னாதான் நான் என் வாய்ஸ் அவ்வளவுதான், நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இல்ல மிரட்டலாம் இல்ல. அஜித் பத்தன் ஃபர்ஸ்ட் நான் ஹெட்செட் வாங்கினப்போ வந்துட்டு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாங்க ஹெட்செட் இது மாதிரி இருக்குன்னு சொல்லி. நான் அதுக்கப்புறம் யாருமே சொல்லலையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் சொன்னேன், நான் வந்துட்டு ஹெட்செட் சேஞ்ச் பண்ணல, நான் மைக் தனியா வாங்கி மைக் பேசுறதுக்கு மைக் வாங்கி. சரி பரணி ப்ரோ, இந்த மலையாள படம் பிரகம்பனம்னு ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அது எப்படி நல்லா போகுதாங்க? ஆமா நல்லா போகுது ப்ரோ, நல்ல ரிவ்யூஸ் தான் வந்து. அது என்ன மாதிரி படம், என்ன ஜானர்? ஹாரர் காமெடி. எது ரோமன்சம் அந்த மாதிரியா? அந்த ஒரு இதுல நான் படம் பார்க்கல, பட் ஹாரர் காமெடின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு எப்படி என்னன்னு தெரியல, பட் ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. போறீங்களா? இல்ல ப்ரோ, இங்க ஷோ வந்துட்டு வந்த டைம்ல வந்துட்டு நைட் ஷோ தான் கொடுத்தாங்க, அதனால எனக்கு ஷோ செட் ஆகலன்னு போகல.
எனக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷோ இல்லை ஈவினிங் ஷோ அந்த மாதிரி கொடுத்தாதான் வந்துட்டு நான் போவேன். ஒரு 6 மணி 7 மணினாலே நான் வந்துட்டு போக மாட்டேன். இங்க பக்கத்துலனா போயிடலாம், பட் 1 hour 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு அதுக்கே 3 மணி நேரம் ஆயிரும் டிராவலுக்கே. ஸோ அதனாலதான் வேற எதுவும் பிரகாஷ் ப்ரோ, போட்டு பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க bro, கேக்குது. அரசன் அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. படம் என்னாச்சு? போகவே இல்லை, படம் ஒண்ணுமே ஆகல. எதனால ப்ரோ நிக்குது அப்படியே? அவராலதான். அரசனாலதான் நிக்குது. இல்லங்க, ஒரு நியூஸ் இருக்கு. பல்தான் வேண்டாம், பல்தான் இங்க காமெடி பண்ணக்கூடாது பல்தான். வேண்டாமா, சரி விட்டுருக்கு. ஏங்க அந்த படத்தோட இன்னொரு ஹீரோ சேவ் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கே போயிட்டாரு. இல்ல இல்லங்க, அது அது இல்லங்க, அதுக்கு ஒரு பல்தான் ரீசன் வேண்டாமே சொன்னாங்க. வேண்டாமே. இல்ல ப்ரோ, நீ வலைபேசிருந்தாங்க ஏஎல் கிளாஸுக்கு போயிருக்காராம அதத்தான் அவர் வேண்டான்னு சொல்ல அதான் சொன்னா நீங்க வேண்டான்னு அவர் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏஐ படிக்க போயிட்டாராங்க. ஒரு நிமிஷம் கூட அவர் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏஐ படிக்க போயிட்டாராம். இல்ல, போன வாரம் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, யாரோ ஜாக்கிசானும் ஆமா ஆமா, அந்த ஏஐ வீடியோ எல்லாம் மறைச்சு வைங்கடா, சிம்புக்கு தெரிஞ்சா அப்படின்னு ஒருத்தர் போட்டாங்க. ஏன் பார்த்தா மட்டும் இல்ல, பாக்கலன்னா மட்டும் ரெண்டுமே வச்சுக்க. பார்த்தா வந்து இனிமேல் ஷூட்டிங்கே போக மாட்டாருன்னாங்க. பாக்கலன்னா என்ன பண்ண போறாரு அவரு? எனக்கு ஒன்றும் புரியல. அதை பார்க்கலனால அவர் என்ன பண்ண போறாரு? அப்பயும் போக மாட்டாரு. அப்ப அதே தானே சங்கர் மாறியில சொல்ற மாதிரி, அதே தானே கம்பல்சரியா சரக்கடிப்பேன்ற மாதிரி. அந்த மாதிரி என்னமோ போங்க. அவரு ஏஐ படிக்க கத்துக்கிட்டு என்ன போறாரு? விஜய் சேதுபதி சேவ் பண்ணிட்டு அடுத்த படம் ஷூட்டிங்க்கு போயிட்டாருங்க. அந்த மிஸ்ஸே ஹாக்கி பேட் மிஸ்ஸை சேவ் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் போங்க. அதான் அமெரிக்கால இருந்து வரலங்க. நீங்க ஷூட்டிங்க்கு வரதா அப்புறமா பேசலாம். முதல்ல அமெரிக்கால இருந்து அரசனை பிரேக் பண்ணிட்டு இதுக்கு அஸ்வத் படத்துக்காச்சும் போக சொல்லுங்க. அங்க அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகும். ஆமா, அப்புறம் அவர் படத்தை பிரேக் பண்ணிட்டு அது அடுத்த படம் தேசிங் படத்துல ஒரு 2 நாள் இதே டவுன் பஸ் மாதிரி ஒவ்வொரு இடமா போயிருந்தீங்க. இந்த அலெக்ஸ் பாண்டியன்ல வரும்ல, எல்லாரும் எந்திரிச்சு போங்கப்பா, அந்த மாதிரி அவரை கலைச்சு விடுங்க. அஸ்வத் அடுத்த படத்துக்கு போகட்டும். நான் அது திருப்பி சொல்றேன், செம்பு படம் அப்டேட்லாம் ஷூட்டிங் தொடர்ந்து முதல்ல சேர்ந்தாப்புல ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணாம அதுக்கப்புறம் வந்து கேளுங்க. இல்ல இந்த படம் சேர்ந்தாப்புல 10 நாள் போனாங்க இல்ல, அதனாலதான் டெய்லியுமே அடுத்து நான் சொல்றேன். அடுத்து அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு ஒரு பிரேக் விடுறாங்களா, அந்த பிரேக் விட்டுட்டு திரும்ப செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சாதான் நீங்க நம்பணும். ஏன்னா பிரேக் போயிட்டாலே நம்ம பசங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, அரையாண்டு லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு யோசிப்போம்ல, புதுசா ஸ்கூலுக்கு போறோம் யோசிப்பாங்க. அரையாண்டு லீவு முடிஞ்சிச்சா, ஐயோ கூட இவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. 2 நாள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி 2 நாள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க மிஞ்சி போனா. 3 நாள் அதுக்கு மேல கண்டிப்பா நாங்களே சொல்லிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு பேசாம போயிடுறேன் அப்படின்னு ஒரு லீவ் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். எப்படின்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர கம்மியா கேட்குது திடீர்னு பேசுறது. இல்ல அதான் விஷயத்துக்காக கம்மியா பேசுறேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர பொண்டாட்டியும் இந்த பைக் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு வண்டியும் ஒரு 2 நாள் நம்ம கையிலே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷெட்யூல் முடிஞ்சு லீவுக்கு போனாருன்னா திரும்ப அவர் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாரு, அவ்வளவுதான். ஷெட்யூலே பாதியில பிரேக் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலே இன்னும் ப்ராப்பரா முடியலன்னு வலைபேச்சில சொன்னாங்களே, அது எப்படி முடிஞ்ச கணக்குல? மத்தவங்களுக்கு ஷெட்யூல் பிரேக் அது, ஓகேவா? அந்த ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டு நீங்க விட்டாலே ஷெட்யூல் முடிஞ்சு, அவர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட்டட். இந்த சின்டாக்ஸ் டெஸ்ட்ல தினம் கேட்கறது இது வந்து செம்பு அப்டேட், அஜித் அப்டேட். ஆனா எல்லாரும் ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி யாரும் அப்டேட் கேட்க மாட்டீங்க. மத்தவங்க எல்லாம் ஷூட்டிங் போறாங்க, அவங்கள பத்தி எந்த அப்டேட்டும் கேட்க மாட்டீங்க. இல்லைங்க, எனக்கே என்னன்னா, அன்னைக்கு கூட இவரு பிரணை கூட நான் திட்டிட்டு இருந்தேன், ஏங்க அவர் ரொம்ப டிகிரேட் பண்றீங்க, ரொம்ப கலாய்க்கிறீங்க. எனக்கு இப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் எனக்கு உண்மையா வலைபேச்சு பார்த்தா எனக்கு இந்த நியூஸ் தான். அவர் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏஐ கத்துக்க போறா. டேய், அந்த இது என்ன இருக்காங்க. நான் தான் சொல்றேன், எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்குங்க. வலைபேச்சையெல்லாம் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு எப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு.
ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு பேட்டி கொடுத்ததுக்கும் சின்ன வயசுல என்னை தூக்கி கொஞ்சம் வரேன்னு சொல்றதுக்கும் அதுக்கு க்ளோஸ் ஆங்க. அவர் கூட அவர் வீட்டுல இருக்கவங்களே க்ளோஸா இருக்காங்களா எனக்கு தெரியல, அவங்களுக்கே அவர் என்ன பண்றான்னு தெரியுமான்னு தெரியல. இவங்க சும்மா க்ளோஸ் நீங்க க்ளோஸ் எல்லாம் கிடையாதுங்க சிந்து யாருக்கிட்டையும், இவங்க கூடலாம் எஸ்பெஷலி. ஏங்க நம்ம இதுல எல்லாம் இருப்பான் இல்லைங்க சொந்தக்காரங்க, யார் அவனா தூக்கி வளர்த்ததே நான் தானே பண்ணுவாங்க. கடைசியில எப்ப பார்த்ததுன்னு பார்த்தா கடைசியா 30 வருஷம் முடியல பார்த்துருப்போம். அந்த கேட்டகரி நியூஸ் முதல்ல எப்படி கேரி பண்றாங்க. இன்னொன்னு தேவைன்னா இப்ப நீங்க நியூஸ் சொல்றத விட்டுருங்க, அப்டேட்ஸ் இருக்குல்ல அது வந்து ஈஸியா கிடைச்சிருங்க. நீங்க சினிமாக்குள்ளதான் இருக்கீங்க அப்படின்னா இது வெல் அட்வான்ஸ்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிரும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் சும்மாதான். இந்த அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது இல்ல, அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் சும்மாதான். அதெல்லாம் அடிச்சு விடுறது தான். நம்மகிட்ட நாளைக்கு இருந்தா அவர் என்ன சொல்லவா போறாரு, ஒரு நிமிஷம் எல்லாம் இல்லைங்க நான் டெய்லி காம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவா போறாரு. ஹைலைட் இல்ல, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான். ஒரு நிமிஷம் அத வந்து சொன்னாங்க, சிரிக்காம சொன்னாங்க பிரகாஷ் ப்ரோ அவங்க சொல்லும் போது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் அவர் சொல்றதுதான் ஞாபகம் வருது. ஆனா என்னன்னா எனக்கு இந்த அதான் இந்த ஆச்சரியமா எனக்கு இந்த ஸ்பேஸ்ல அதான் இருக்கும். ஏன்பா இத்தனை பேர் ஷூட்டிங் போறாங்களே அவங்க எல்லாம் பத்தி அப்டேட் கேட்கலாம், பிரகாஷ்க்கு கொடுக்கறது அதான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல ஷூட்டிங் போறவங்க எல்லாம் இருக்காங்க அதோட அப்டேட் கேட்கலான்னு, நான் ஷூட்டிங் போறவரோட அப்டேட் கேட்கறேன். கருப்பு ரிலீஸ் டேட் சொல்லுங்க. நீங்க அவரோட சூர்யா அப்டேட் மட்டும் கேட்கணும், கருப்பு அப்டேட் கேட்க கூடாது. சூர்யா அப்டேட்னு கேட்டீங்கன்னா ஜித்து 47 அதாங்க அதான் உங்ககிட்ட தான் கேட்க சொல்றேன், நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்றேன். புரியல நானா டிராக்டர் அவர் லாஜிக்கா கேட்கிறாரு மெய்யழகன். நாங்க ஷூட்டிங் போறோங்க அப்டேட் கேட்கறோம்ல, நீங்க அப்ப சொல்லுங்க. கரெக்ட், இவரு ஒழுங்கா போறாரு, எந்த இதுவும் பண்றது இல்ல, கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அப்டேட் ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு. நான் ப்ரொடியூசர் சரியில்லையே. என்னங்க நாங்க இப்படி சுத்தினா நீங்க அப்படி சுத்துறீங்க, அப்படி சுத்தினா இப்படி சுத்துறீங்க. எதுக்கே அப்படி போறீங்க? ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்கும் படம் பண்ண வேண்டியதானே. ஒரே நெக்ஸஸ்குள்ளே படம் பண்ணிட்டு கடைசியில அவையில காப்பாத்துறதுக்கு காம்பன்சேஷன் படம் பண்ணி கடைசியில காப்பாத்துறவனே உங்களை தூக்கி குடிக்குள்ள தள்ளி விட்டு எதுக்கே அவ்வளவு? ஏங்க இவரா லாஸ்ட் ஆனா பரவாயில்லைங்க, எவன் எங்கேயோ போய் லாஸ்ட் ஆனதுக்கெல்லாம் இவரு வந்து காம்பன்சேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ்பி ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி தூக்கி பானையை உடச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. பானையை உடச்சிட்டு வடிவேல கொடுக்கறது விஜயகாந்த். இல்ல அப்படிதான் கிட்டத்தட்ட அதுதான் சூரியோட நிலைமை. ஆனா பல்தான்லாம் பாருங்களேன் ஜாலியா இப்ப உட்காந்துட்டு இந்த கேன்டீன் வாசல்ல உட்காந்து கல்லெறிஞ்சிட்டு இருப்பான் இல்லை காலேஜ்ல இருந்து வரவே போறவன் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். வாங்க நாங்களும் இண்டஸ்ட்ரி இல்ல எவனாலும் வா எல்லாரையும் பத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. போட்டது கலப்படமா? புரியலங்கிறது சட்டமா போட்டீங்களா? AK-64 தான், AK-64 அப்படின்னு ஒரு வழியா வருது நண்பர்களை கவலைப்படாதீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க எல்லாரும் ஏதோ ஒன்று சுத்தி இறங்கி போய் பேசுறீங்க? இப்பெல்லாம் உங்களை பார்த்தே இல்லையப்பா. இல்லங்க வந்தா போவாங்க பிரகாஷ் ப்ரோ இதுக்கு அதெல்லாம் தெரியலங்க, அதெல்லாம் தெரியல, அப்டேட் வருது. படம் முடிஞ்சு படமே வருதுன்னு கூட கேட்க மாட்டீங்க. ப்ரொடியூசர் யாரு தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் அப்டேட் எப்பன்னு கேட்டீங்க. அப்டேட் வருது, ப்ரொடியூசர் வருது. அதனால கேட்டேன். ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க கடைசியா ஷூட்டிங் போனது எப்ப, நீங்க எனக்கு செம்ம அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? அப்படியே அவர் 464 நாள் ஏதோ ஒருத்தன் ஒரு கணக்கு போட்டுறான் பாத்தீங்களா? குட்பேடக்கிளி ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி கடைசி நாள் அமர்கலம் மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டிருந்தாங்கல்ல, அதுதான் கடைசியா ஷூட்டிங் போன நாள். அதுனாச்சும் பரவாயில்ல, அதுனாச்சும் பரவாயில்ல. இதனாச்சும் நான் சீரியஸா கேட்கறேன். இப்ப அஜித் ரேஸுக்கு போறாரு, அந்த சமயத்துல ரேஸுக்கு போறாரு. அவர் விருப்பப்பட்ட சினிமால அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி அவர் வந்து முழுக்க ரேஸுக்கு கவனம் அதிகம் செலுத்துறாரு. அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரேஸ், அதனால அதுக்கப்புறம் சினிமா செகண்டா மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல விட்டுலாம். சூர்யா இத்தனை படங்கள் அப்டேட் போகுது, அதாவது அத்தனை படம் ஷூட்டிங் போது அப்டேட் கிடைக்கல, அதுக்கு காரணம் ப்ரொடியூசர்ஸ் விட்டுலாம். ஆனா இதே மாதிரி
இந்த குட் பை டக்லி சமயத்திலேயே ஷூட்டிங் முடிஞ்ச படம் வந்து வீரதீரசூரன். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, வீரதீரசூரன். எப்ப நவம்பர் டிசம்பர்ல முடிஞ்சிச்சு அந்த வருஷம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து படமே ரிலீஸ் ஆகாம தள்ளி போய் வீரதீரசூரன் ரிலீஸ் ஆச்சு. வீரதீரன் ரிலீஸ் ஆகியும் இன்ன வரைக்கும் அடுத்த படம் ஷூட்டிங் போல அவரும். அதுக்கு முன்னாடி நவம்பர் இதே மாதிரி குட் பை டக்லி டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் ஷூட்டிங் முடிஞ்சுச்சு. அவருக்கும் 63வது படம், இவருக்கும் 63வது படம். அவருக்கு அதாவது 63வது படம் வந்து முடிஞ்சிச்சு குட் பை டக்லி. இவர் 63வது படம் ஆரம்பிக்க போறது. இவருக்கும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கே போகாம தான் இருக்காரு விக்ரம். அவருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வேற வேற சிக்கல்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, யாரோ ஒரு படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களே, மடோன் அஸ்வின் படம். அதுக்கப்புறம் பிரேம்குமார் படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, வேல்ஸ் இது கூட. அந்த படம் ஷூட்டிங் போகல. அதுக்கப்புறம் இப்போ போடி ராஜ்குமார் படம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஷூட்டிங் போனாங்க. அப்புறம் தேர்ட் வீக் போனாங்க. இப்போ வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்ங்கிறாங்க. ப்ரோமோ ஷூட் கூட போறாங்க போல இருக்கு இப்போதான். எனக்கு அவருமே பாருங்களேன், ஒரு 1.5 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு பெரிய நடிகரை ஃப்ரீயா உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு இந்த ஃபைனான்சியல் இஷ்யூனால, இந்த வேற வேற இஷ்யூனால அவர்லாம் எவ்வளவு எப்பேற்பட்ட நடிகர் விக்ரம். அழகா அவர் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட நடிகர். என்ன நடிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க பிரேம்குமார்கிட்ட போயிட்டு எனக்கு இதை பண்ணித்தான் அதை பண்ணித்தான்னு சொன்னீங்கன்னா, நீங்க எதை பண்ணித்தர சொல்றியோ அந்த படத்தை அதை பண்ற நீட்டே கொடுத்து பண்ண சொன்னா அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம என்னன்னா இவர்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு பண்ணித்தான்னு சொல்றது இருக்கு, அது அவங்களால பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஒரு எல்லாத்துலயே மனநிலை தானே. நான் கன்ஃபார்மா மனசுல கான்பிடன்ஸோட படத்துக்கு போக முடியும். விக்ரம்க்கு முதல்ல இருந்தே அந்த பிரச்சனை இருக்குங்க. அவர் தன் சார்ந்து மட்டுமே, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவர் தன் சார்ந்து மட்டுமே ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்றாரு. அது ஒரு எந்த கேட்டகரிக்கு நீங்க சரி வருவோம், ஆரம்பத்துல இருக்காங்கல்ல அவங்களுக்கு சரி வரும். ஆனா ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் தன் சார்ந்து மட்டும் எடுக்கக்கூடாது. மொத்த ஸ்கிரிப்ட், ஓவரால் ஸ்கிரிப்ட், இது ஓடுமா, மக்களுக்கு பிடிக்குமா, இந்த ஃபுல் ஜோன் இருக்குல்ல அது மொத்தமா தான் பார்க்கணும். அது ஒரு கழுகு பார்வையா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு இது முதல்ல அது கொஞ்சம் அது நான் என்ன பண்றேன், நான் என்ன இதுல பண்றேன், நான் அப்படின்னு தான் சார்ந்து மட்டுமே அதை பார்க்கறாருன்னு தோணுது எனக்கு. அதுதான் மெயின் இஷ்யூ. ஃபினான்சியல் இஷ்யூஸ்ன்றது எப்பவுமே இருக்குங்க. அதுவும் எஸ்பெஷலி இத்தனை சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸ் இல்ல, தியேட்டருக்கு ஹிட்ஸ் இல்லைன்றப்போ இந்த டைத்துல வரதான் செய்யும் ஒரு ஹீரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த 10 நாள் போனீங்கன்னா நாங்களும் அந்த லிஸ்ட்ல தான் வந்திருப்போம். இது பாருங்க, இன்னொருத்தர்லாம் இருக்காரு இண்டஸ்ட்ரியில, இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிச்ச சுட்டா தலை எனக்கே அப்படின்ற மாதிரி. நீ விட்டுட்டு வந்தியா, நீ போறியா, நீ போக 10 நாள் லேட் ஆக்கிட்டேன்னா நான் எடுத்து போறேன், அவர் 2 months எங்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10 நாள் என்னன்னு சொல்லி எனக்கு சரியா ஸ்ட்ரைக் ஆகல. டிஏ தாங்க சொல்றாரு, ஒரு 10 நாள் ஃப்ரீயா இருக்கா, நீ ஷூட்டிங் எடுக்கலையா, சரி நீங்க வந்து இந்த 10 நாள் ஃப்ரீயா இருக்கு, நீங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரேன். நம்மகிட்ட ஒரு 10 நாள் சும்மா இருக்கு, அந்த 10 நாள் நான் சும்மா இருக்க முடியாது, நீ ஏதாவது அனந்தாலும் எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி. இல்ல உண்மையாலுமே நான் சொல்றேன், தமிழ் சினிமால நான் ஆச்சரியப்படுற ஒரே நடிகர் இப்ப யாருன்னா அனுஷ்டாங்க. எவ்வளவு ஒர்க்கு பாக்குறாரு, படப்படன்னு இருக்கிறாரு, பாட்டு எழுதுறாரு, படம் டேரக்ட் பண்றாரு, அது கதை எழுதுறாரு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அக்கா பையனுக்காக கதை கேட்கிறாரு, அதுக்கு மேல படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, எத்தனையோ டேரக்டர்ஸ்ல படம் நடிக்கிறாரு, மல்டிபிள் லைனப். அவரோட லைனப் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வெரைட்டி, ஃபுல் வெரைட்டி, எல்லா ஜானரும் பயங்கரமான ஜானரு. இந்த திருவிழா அடுத்து எந்த ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாலும் அந்த டேரக்டர் கூப்பிட்டு பாராட்டி கதை கேட்கறது நல்லா இருக்கான்னு கேட்டு டக்குன்னு லாக் பண்ணிடுறாரு, ப்ரொடியூசர் லாக் பண்றாரு, டிஜிட்டல் ரைட்ஸ் வித்துறாரு, நல்ல நல்ல மியூசிக் டேரக்டர் லாக் பண்ணி லைனப் மியூசிக் டேரக்டர் 2 வருஷம். அது ஆச்சரியமா இருக்குங்க. மனசை கொஞ்சம் மாத்தி. இதுல வர ஒரு லாங்குவேஜ் கிடையாது. தெலுங்குல அடிக்கிறாரு, ஹிந்தில அடிக்கிறாரு, தமிழ் அடிக்கிறாரு, ஹிந்தில அடிக்கிறாரு, தெலுங்குல அடிக்கிறார், தமிழ் அடிக்கிறார். கிட்டத்தட்ட ஜூனியர் என்டிஆர் வந்து ட்ரிபிள் படம் ப்ரொமோஷன்ல தமிழ்ல வந்து தெலுங்குல பேசுறாரு, தெலுங்குல வந்து தமிழ்ல பேசினாரு அவரு. ஆனா அவர் உண்மையாலுமே செம்மையா பிரில்லியன்ட் ஜூனியர் என்டிஆர். ரியல்ல பாத்தீங்கன்னா ராம் சரணை விட வந்து பயங்கரமா, எல்லாத்தையும் விட பயங்கரமான ஆளு ஜூனியர் என்டிஆர். அவரே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைல், அந்த செகண்ட் வந்து குழப்பமாகற அளவுக்கு அந்த லாங்குவேஜ் என்னன்னா அந்த அப்படி ரிப்பீட்டடா போயிட்டு அது மாதிரி தனுஷ் அந்த அளவுக்கு ரிப்பீட்டா மாறி மாறி நடிக்கிறாரு. ஆனா உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அடுத்த செகண்ட். அப்படி யாராவது டேரக்டர் ஒரு ஹீரோ தான் ரெடியா இல்லைன்னா சரி இருக்கவே இருக்கு பாப்பா, நம்மளே எழுதி வச்சதை போய் எடுத்துருவோம் அப்போ டைரக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு போய். அப்படி ஒரு 10 minutes கொஞ்சம் பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு மீன் போடணும். அந்த மாதிரி தம்பி ரெஸ்ட் எடுப்பியா பாப்பன்ற மாதிரி போய் புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்காப்ல. நூடுல்ஸ் கடை, இட்லி கடை, அடுத்து என்ன கடை போட போறாருன்னு தெரியல வேற. அடுத்த சர்ப்ரைஸா ஒண்ணு வருது, வெயிட் பண்ணுங்க.
பிரகாஷ் ப்ரோ ஒரு ஆச்சரியம் தான், டவுட். அதெல்லாம் ஆச்சரியம். வினோத் நடுவுல தனுஷ் படம் லேட்டா தான் பண்ணுவாரு, ஒரு பெரிய ஸ்டார் கூட பண்றாருன்னு வந்துச்சு. அது யாருன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாருமே கன்ஃபார்ம் ஆகல, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தீரன் வினோத் தீரன் 2 முதல்ல வரக்கு பண்றதா வாய்ப்பு இருக்கா? இருந்துச்சு அதுவா சொல்றீங்க? அது கமல்ஹாசன் தானே? இல்ல தனுஷ் படம் இல்ல, ஃபர்ஸ்ட் தனுஷ் படத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் படம் பண்றதா கமல்ஹாசன் இருந்துச்சு, படம் அதுக்கப்புறம் பண்றதா தனுஷ் படம் இருந்துச்சுங்க. பண்றாரு. அதுக்கப்புறம் இல்ல ஆமா ஆமா. விஜய் படம், அதாவது அதே கதை தான் கிட்டத்தட்ட, கொஞ்சம் கேசரியும் அவர் ஏற்கனவே வச்சிருந்த கதையும் சேர்ந்துதான் ஜனநாயகன். அதுக்கப்புறம் இப்போ அந்த தனுஷ் படத்துக்கு அதான் தனுஷ் படம் அது ஓகே. ஆனா தானே இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொன்னாங்களே, தான் சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த பினான்சியல் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னு. அதெல்லாம் கிளியர் ஆனாதான் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட். தீரன் 2 பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா வினோத்? தீரன் 2 தீரன்ல எப்படிங்க 2? அதான் நாற்காலியில போய் கடைசியில உட்காந்துட்டாங்க, சாய் நாற்காலியில் கிடைக்காம அவருக்கு. அதுக்கப்புறம் நாங்க தீரன் 2 என்னங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம்? சரி, நீங்க அத சோர்ஸ்ன்னு சொன்னா வேற ஏத்துக்க மாட்டீங்களா? விடுங்க. ஏங்க அவங்க சும்மா எதையா சொல்லிட்டு இருப்பாங்க. தீரன் அவங்க அப்படி பண்ணாலும் அது எப்படின்னா மிஷன். அவர் அந்த டயத்துல சொன்னாருங்க, அவர் பேர் என்ன, ஹெச்வினோத் சொன்னாருங்க, என்னன்னா நான் இது மாதிரி பண்ண போறேன். அதை ஒரு நினைச்சா நம்ம பண்ணலாம். மிஷனா இந்த மிஷன் எப்படி முடிச்சாங்க, அந்த மிஷன் எப்படி முடிச்சாங்கன்னு நம்ம ஒண்ணு பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா ஹானஸ்டா ஒரு மிஷனை மட்டும் பாக்குறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க. ஒரு கதையோட முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஜேம்ஸ் பாண்டுக்கு அது ஏன் தெரியுமா ஒர்க் ஆகும்? ஏன்னா அவன் சும்மா சண்டே பார்க்கறதுக்காக மட்டும் தேட்டருக்கு போவான் ஹாலிவுட்ல. அவன் அந்த பாண்டு ஜானர்ன்றது அது ஒரு ஜானராவே ஆக்கிட்டான். ஆனா இங்க அது கிடையாது. இல்ல, இங்க கொண்டாடி செத்து போயிட்டான்றது தெரியும், கடைசியில அந்த ஆளை எப்படி போய் பரவச்சானுங்கன்றது தெரியும். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? நான் கைதிக்கே சொல்றேங்க, கைதி பிரான்சைஸே எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய இது கிடையாது. எல்சி ஒன்று ஒரு ஹைப் இருக்கிறதுனால தான். இல்லாட்டா அந்த படத்தை யோசிச்சு பாருங்களேன், கார்த்தியோட ஒய்ஃப் எப்படி செத்து போனாங்கன்னு நமக்கு தெரியும். கார்த்தியோட அந்த தில்லியோட அவர் பேர் என்ன, நரேனோட குடும்பம் எப்படி செத்து போச்சுன்னு தெரியும். எல்லாமே தெரியும் நமக்கு. அங்க என்ன உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருக்க போகுது? ஆதி ப்ரோ, அவர் பையனை வேர்ல்டு கப் இருக்கிறதாவும் அவர் ஒரு காலத்துல பெரிய கபடி பிளேயராகவும் போறாரு. ஆமா ஆமா, இதையும் தான் சொல்லிட்டாங்க இல்லைங்க. அப்ப நான் ஸ்கிரீன்ல எதை நான் உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க இதை சொல்றது எல்லாமே எலிமெண்ட்ஸ். நான் ஸ்கிரீன்ல எந்த எமோஷனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுங்க, எதுக்கான விடை தெரியறதுக்காக நான் அந்த படத்தை பார்த்தேன்னு சொல்றேன். இப்ப நீங்க விக்ரம் 2 எடுத்துக்கோங்க, அதுக்கு இப்ப ரோலக்ஸ் இருக்காப்புல, அது எங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்க போகுது அப்படின்ற மாதிரின்னா அங்க ஏதாவது ஒண்ணு வரும், சரியா? பட் இங்க என்ன, எனக்கு இப்ப எது நடக்கணும் இல்ல எதுக்கு விடை தெரியணும்ன்றதுக்கான இந்த படத்துக்கு அவ்வளவு ஆர்வத்தோட வெயிட் பண்ணேன். படம் வருது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேறங்க. ஆனா ஒரு ஆர்வத்தோட உனக்கு வெயிட் பண்றது இருக்குல்ல, அது எதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு இருக்குல்ல, அதான் சொல்றேன். இருங்க, இப்ப ஆந்திரா பக்கம் போயிருக்காரு, லாரி பின்னாடியே நம்ம பசங்க எல்லாம் தியரி எழுதிட்டு நேரம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப வருவாரு. அதுல ஏதோ ஒரு நைஸ் தியரியை தூக்கிட்டு போய் படமா இது பண்ணிடுவாரு. ஏங்க இப்ப ஆந்திரா பக்கம் போயிருக்காருன்றது கிடையாதுங்க, ஆந்திரா பக்கம் அடுத்த வருஷம் தாங்க போறாரு. இந்த வருஷம் ஹீரோவா வராருங்க ப்ரோ. சொல்லுங்க, யாருங்க ப்ரோ மட்டும் சொல்லிட்டு ப்ரோ சூர்யா 46 அப்டேட் வரும் சொன்னீங்க 5ஆம் தேதி சிவராத்திரிக்கு, எதுவுமே வரலையே ப்ரோ. யாரு சொல்ல, நம்ம வரும் சொல்லவே இல்லையே ப்ரோ. இதுல தான் ப்ரோ யாரோ சொன்னீங்க, நீங்களோ யாரோ? இல்ல ரோலெக்ஸ் ப்ரோ, நான் சொல்லவே இல்லை, பாருங்க. அவர் சொல்லியிருப்பாருங்க, அவர் தாங்க சூர்யா ஃபேனு. அஜித் பல்தான் அவர் கூட சொன்னாரு. அஜித் பல்தான் சொல்றத அவரே நம்ப மாட்டாரு, நீங்க என்ன முடியுங்க? புரியல எனக்கு. ஏங்க அதுதான் கருப்பு ஒரு வரைக்கும் எதுவும் வராதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெலுங்குல டாப் ஹீரோஸ் பேசிட்டு இருக்கும்போது நைஸா பாலையா உள்ள சொன்னாரு, அவர் பேசுறதும் நம்பாதீங்க. ப்ரோ டாப் ஹீரோ தானங்க, ஏங்க அவர் அப்படிதான் விடுங்க. சீரியஸ் சொல்றேன், பாலையா மேல வன்மம் இருக்கலாம், தனிப்பட்ட வன்மம் இருக்கலாம், பிடிக்கலனா ட்ரோல் பண்ணலாம், ஆனா அவர் டாப் ஹீரோங்கிறது உண்மை ஒத்துக்குதானே ஆகணும், டாப் ஹீரோ தானே ப்ரோ. அப்ப கருப்பு ரிலீஸ் இல்ல இவர் சொல்ற டாப் ரஜினி விஜய் டாப். கெரியரின் உச்சத்துல இருக்காரான்றதுதான் கேள்வி. அகண்டா ஆரம்பிச்சு அகண்டா 2 வரைக்கும் இருந்தாரு, அகண்டா 2ல முடிச்சு விட்டாரு. அதை போடலையாங்க? அது ஓடலையாவா? ஓட்டுனாங்க கேள்வி இல்லைங்க, எங்க அப்படி பார்த்தா அகண்டாவையுமே தான் ஓட்டினாங்க, புரியல எனக்கு.
அகண்டா ஓட்டுனாங்கன்னா பார்த்துட்டு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டே கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டுனாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து முழுக்க ஓட்ட மட்டும் தான் லைக் படம் ஓடலாம். கலெக்ஷனாவே ஃபிளாப்பா, கிளியர் ஃபிளாப்பா. ஆனா 100 கோடி கலெக்ஷனாவும் போனுச்சு. ஃபிளாப் தான், கிளியர் ஃபிளாப் தான். அது 100 கோடினா சும்மா வடை தான். ப்ரோ எங்களுக்கு அப்டேட் எப்போ ப்ரோ வரும்? ப்ரோ எலெக்ஷன் உங்களுக்கு டேட்டுக்கு அப்புறம் அப்டேட் வரும் ப்ரோ. வராது வெயிட் ப்ரோ. நான் பண்ணுவோம் என்ன வெயிட் சொல்றேன், பண்ணுவோம். நீங்க இல்ல வெங்காயம் அப்டேட் அவங்க வராது ப்ரோ. சொல்லுவாங்கல்ல, நான் சொல்றேன் இல்ல அப்டேட் வராதுதான் உண்மை. நீங்க அவங்கள போய் ஏமாத்திட்டு இருக்கீங்க. மெய்யலகர் அப்டேட் வராது ப்ரோ உங்களுக்கு, சரியா? கேக்குறது ரோலெக்ஸ். இல்லங்க, மெய்யலகர் வந்து பிரகாஷ் ப்ரோ, நம்பிக்கை நீங்க கொடுத்தாரு, அதனால நான் சொன்னேன் ரோலக்ஸ் நம்பாதீங்க, அப்டேட் வராது உங்களுக்கு. நீங்க அந்த நாகபந்தம் அந்த ட்ரைலர் பாத்தீங்களா? நாகபந்தமா நாகபதனமா அதாவது ஒரு அந்த ஒரு இது மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு அப்டேட் கேட்டுக்கிட்டு சூரிய அப்டேட், அததான் ஒரு மனசு கோணாதபடி டைவர்ட் பண்ணி வேற பக்கம் தூக்கிட்டு போறாரு. விடுங்க. அதை விடுங்க, அதைத்தான் வேற பக்கம் திருப்புற இல்ல ப்ரோ. கொஞ்சம் மேக்கிங்கா நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரைலர் நாகப்படணும் என்னங்க, நாகப்படணும் ப்ரோ கரெக்டா இந்த பேர் ஸ்பேஸுக்கு வந்தா அவங்க மட்டும்தான் இப்படி பேரெல்லாம் கேள்வியே படுறேன். மாவீரன் அந்த டைட்டில் என்ன மாவீரன்? நாகபந்தம் தான், நேத்து நீங்க ஷேர் பண்ணதானே? அதேதான் நாகபந்தம். அந்த நைலார் நல்லா இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ. நீங்க பாத்தீங்களா? பார்க்கணும்னு நினைச்சேங்க, பார்க்கல. அது என்னன்னு நல்லா இருக்கு, கொஞ்சம் மேக்கிங்கா நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவுமே சிவன் தான். எனக்கு எனக்கு குழந்தைங்களுக்கு கேரக்டர் இன்ட்ரோ போஸ்ட் விட்டாங்க. அப்புறம் கருடாராம்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ சொன்னேன். எனக்கு கேரக்டர் இன்ட்ரோ போஸ்ட் சின்ன சின்ன ரோல் நடிக்கிறோம், டக்கு 4 போஸ்ட் ஒன்னா விட வேண்டியது தனித்தனியா. இதெல்லாம் ஒரு கேரக்டர் போஸ்ட் விட்டுட்டே இருக்கீங்க, பாதிலாம் இருந்துச்சு. லைனா விட்டுக்கிட்டே இருந்தாங்க, 1 hour 3 hour to go 5 hour to go. பெருப்பாய் டீச்சரே பார்க்கலப்போ, அப்புறமே டீச்சர் வரப்போ ஃப்ரீயா கிடையாது பார்த்து விட்டுட்டேன். ஆனா ஒரு காலத்துல கார்பரேட் விவசாயம்னு மில்கிங்ல இறங்கி இப்ப சாமி மில்கிங்ல இறங்கிட்டாங்க. இனி அடுத்து எவ்வளவு வருஷத்துக்கு இந்த மில்கிங் இருக்க போகுதுன்னு தெரியல. அதுதான் இன்னும் ஒரு படம் கூட இன்னும் ப்ராப்பரா ஹிட் ஆகல. சாமி படம் வந்து அதுக்குள்ள இத்தனை இறக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லயே 3 படம், அது இல்லாம தெலுங்குல இருக்கு, அது ஹிந்தில இருக்கு. எங்க போய் முடிய போகுது அது? இன்னொரு 15 வருஷம் கன்ஃபார்மா வருங்க, மாற்றமே இல்லாம வருங்க, ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குங்க. பரணி ப்ரோ நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஸ்பெஷல் ஸ்பேஸ் போட போறாராம். டீசரா ப்ரோ நாளைக்கு? அப்படியா? ப்ரோமோ வருது, சேயோனோட ப்ரோமோ வருது. அதுவும் சாமி படமா ப்ரோ? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சு. மணி இப்ப 10, இன்னும் 12 மணி நேரத்துல தெரிஞ்சிரும். சேம் அருவா உங்க டிபில இருக்கிற மாதிரியே வந்திருக்கு. பண்ணுதான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, அந்த லுக் பார்த்த உடனே கருப்பு லுக் தான் ஞாபகம் வந்து எனக்கு. அந்த மாதிரியே கமர்ஷியல் படம் தாங்க. எனக்கு புரியல இவங்க எதுக்காக சாமி படம் சொல்றாங்கன்னு தெரியல. நானும் அப்பையில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கு, எதுக்கு சாமி படம் சொல்றீங்க? முருகன் பேர் வச்சிருக்காங்க இல்லைங்க, அதனால சாமி படமான்னு கேக்குறாங்க. அதனால சாமி படமாங்க? கருப்புன்னு பேர் வச்சா எங்களுக்கு மட்டும் சாமி படம், ஒருத்தர் பரணி சொல்லிட்டாரு கருப்பு நடிச்ச படம் சாமி படம் இல்லன்ட்டாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, கருப்புன்னு பேர் வச்சு ஒருத்தர் வந்து கோட்ராமான்னு சொல்லும் போது செய்யோன்னு ஒரு சாமி பேர் வச்சுட்டு வேலெல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க சாமி படம் சொல்லக்கூடாதா? சாமி படம் தான், அது என்ன டவுட் உங்களுக்கு? பரணி சொல்லி சாமி படம் இல்ல, கருப்பு சாமி படம் இல்லன்ட்டாரு. பரணி சாமி படம் இல்லையாமா, கோட்ரு டிராமா மூவியாமா. கருப்பு வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. கருப்பெல்லாம் எப்படிங்க வருவாரு? என்னங்க கோட்ரு டிராமால எப்படிங்க கருப்பு வருவாருன்னு கேக்குறாரு. என்ன பதில் சொல்றாரு? வக்கீல் கோட்டு போட்டிருக்காருல, வக்கீல் கோட்டு, அதனாலதான் கருப்புன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அவர் கருப்பு படத்துல எல்லாம் சாமி எல்லாம் இல்லன்ட்டாரு அவரு பரணி. பிரகாஷ் ப்ரோ அவர் வந்து அவன் வந்து கடவுளே எஸ்கேவே இருக்கிறாங்க, அதனால வன்மத்தை ஏதாவது சொல்லியிருப்பான். இல்ல அதை விடுவோம், இல்ல அதை விட்டுருவோம், அந்த டாபிக் விட்டுருவோம், அடுத்த டாபிக் வருவோம். நானா கேட்கறேன்னா, இந்த சேயோன் வந்து சாமி படம் யாரு சொன்னாங்க? என்ன திடீர்னு இந்த போயிட்டு இருக்கு? மயில் ப்ரோ, மயில் இருக்கு, முருகவேல் இருக்கு, பார்த்தோம்னா அப்படிதான் தெரியுது. டைட்டில் மேட்ச் பண்ணி தானே வச்சிருக்காங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஏங்க சரவணான்னு ஒரு படம் நடிச்சார்ல சிந்து, அதுலயுமே இதெல்லாம் இருக்குங்க. சேவல்னு ஒரு படம் நடிச்சாரு. பரமசிவன் அப்ப யாரு படம்? சிவன் நடிச்ச படமா? பழனின்னு ஒரு படம் சாமி படம் தான், கடைசியா சாமியாவே வருவாரு.
ஆமா சரி ரைட்டு. பரணி இதை சொல்ல வந்தா சொல்லுங்க பரணி, இல்ல அஜித் பத்தா சொல்ல வந்தா சார் இல்ல அஜித் அதுக்கு பத்தா நீங்க முன்னாடி சொல்லுங்க ஏன் காரணம். பரணி ப்ரோவை பத்தி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நேத்து ஒரு சம்பவம் பண்ணாரு, அதுதான் இன்னைக்கு சென்சேஷனல். நான் மாச சம்பளம் கேட்டாரு. எப்படின்னு இதெல்லாம் காது கொடுத்து கேட்கறன்ற மாதிரி என்ன கேட்டிருந்தாங்க. தசாவதாரம் பத்தி நேற்று பேசிட்டு இருந்தாலும் 7-8 வயசுலயே 10 கேரக்டருக்குமே கரெக்டான ஸ்கோப் இருக்குமான்னு பார்க்கலாம், நான் அவளா போனேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் இன்னைக்கு பேச பொருள். அப்படி சொன்னானா? ஆமா நேத்து சொன்னாரு, அந்த வயசுலயே அப்படி போனீங்களா ப்ரோ. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ஜெய் படத்தோட இன்ட்ரோ சீன் தான் ஞாபகம் வந்துச்சுங்க, வேற ஒன்றும் சொல்ல ஏங்க அவன் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கிட்டுங்க அவன், அதனால பிறக்கும் பொழுதுல இருந்தே அவன் அந்த மாதிரி போயிருப்பான். மாவீரன் வாய்ப்பு ப்ரோ, இருக்கு. நான் மடோனா செபாஸ்டியன் அவங்க வைப்ஸ்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஓகே, ஃப்ரீயா விட்டுருங்க. பிரகாஷ் மடோனா செபாஸ்டியன் ஒய்ஃப் யாரா? வைப் வைப் வைப். அவங்க வைப்ல என்ன புரியல, அவங்க என்ன வைப்? அது அது புரியறவங்களுக்கு புரியுங்க. இது என்னடா ஜெனி? இல்ல ஒரு அவன் புரியறவனுக்கு புரிஞ்சு நீ சொன்னதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லி ஒரு 60 புரியல சொல்லி அந்த மாதிரிதான். யாருக்கும் புரியல சொல்லுங்க நீங்களே. யாருக்கும் புரியல. அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, அவங்க சின்ன வயசுல 1.5 வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா குளத்துல தூக்கி போட்டாராம், அவங்களே நீந்தி வந்தாங்களாம். இது இப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இது இப்ப வரைக்கும் யாருக்கும் இந்த தெரியும். இன்டர்வியூவே யாரும் சிங்கமுத்து பார்த்ததில்ல. காமெடி ஒண்ணு, இது மீமும் கிடையாது. சிங்கமுத்து இல்ல சிங்கமுத்து காமெடி ஒண்ணு பஸ்ல போயிட்டு இருப்பாரு, ஓகேவா? அந்த காதை பொத்திக்கிட்டு ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும். ஒரு மனுஷன் அளந்து விடலாம், ஃபுல்லா அளந்து விடக்கூடாது, அடுத்தவங்க ரத்த வர அளவுக்கு அளந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமுத்து சிசர் மனோவர் சிங்கமுத்து சிசர் மனோவர் கிரேன் மனோவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. பஸ் காமெடின்னு போடுங்க. முத்துக்கால கடைசியில வந்து ரத்தத்தை காட்டுவாரு கிரேன் மனோவர் வந்து. அதனால வந்து இத வந்து நீங்க அந்த காமெடியை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரி, ஓகே. சீமான் சொன்ன கதையோட பெருங்கதை எவ்வளவு இருக்கு? அது அப்பயே ட்ரோல் ஆச்சுண்ணா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சரி, நீ போனியா போலையா? அந்த மாதிரி எதிர்பார்த்து போனியா போலையா? 10 ரோல்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாக்கலான்னு. எனக்கு இப்ப எப்ப பாரு நீ தசாவதாரம் பத்தி அப்பயே போனீங்களா இப்பதான் போனீங்களா? என்னது ஏங்க அப்பவே ஒரு தியேட்டருக்கு போய் இல்ல பாரு, நேத்து நீங்க மும்பை எக்ஸ்பிரஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அப்போ ஒரு போன் வந்து அப்படி போயிட்டேன். தசாவதாரம் பத்தி என்னமோ சொல்ல வந்தீங்க, அதுக்கு போன் வந்துச்சு, ஒன்னும் புரியல எனக்கு. அத பத்தில நீ அப்ப புதுசா பார்க்க இந்த போன் கண்டென்ட் என்னன்னு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். இப்ப நான் எல்லா நேரத்தையும் சாக்க இவர் வந்து தசாவதாரம் படம் பார்க்க போகும்போது 10 கேரக்டருக்குமே ஸ்கோப் இருக்குமா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமான்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாரா. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் தியேட்டருக்கே போனாராம் தசாவதாரம் படத்துக்கு. நாங்களாம் அப்படிலாம் போலங்க தியேட்டர்ல. இது எது கமல் இல்ல 10 கமல் 1 2 3 4 5 வந்துருச்சு, 6 7 காணாம. ஐயோ இது எவன் 6? ரைட் இதான் 6, இது 7 8. ஐயோ 8 கண்டுபிடிச்சு 2 வரணும் இப்படித்தாங்க நாங்க இருந்தோம் படம் பார்க்கும்போது. ஸ்கோப் இருக்கலாம் நான் பார்க்கவே இல்லை. கேக்குறேன் அப்புறம் அப்பெல்லாம் உங்களுக்கு 8 10 தானே இருக்கும் வயசு. எனக்கு இல்ல அதை விட கம்மிங்கிறாரு. இல்ல இந்த சூரிய வம்சம்ல ஒரு இது வரும், யாராவது வேணும்னே மையூத்துவாங்களா, அதுக்கு இவரு சரத்குமார் சொல்லுவாரு, பாருங்க இந்த வயசுல எப்படி அறிவுபூர்வமா பேசுறேன்னு. எனக்கு அதுதான் ஞாபகம். நேற்றுதான் சூரிய வம்சம் போட்டு குழந்துட்டு இருந்தாங்க. அதை படம் எப்பெல்லாம் டிவில ஓடுதோ அப்பெல்லாம் பழப்பாங்க. ஒரு சைடு கொண்டாடுறது ஒரு சைடு கொண்டாடுவாங்க, இன்னொரு சைடு பழப்பாங்க. எனக்கு அதை புழக்கிறதுல ஒருல மட்டும் விட்டுறாங்க, ஒரு பாயிண்ட மட்டும். அந்த நிலகள் ரவி பாயிண்ட மட்டும் விட்டுறாங்க. ஓ அவன் ஒண்ணு, அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் அவனை திட்டுறாங்க, கொஞ்சிறாங்க. அப்ப என்ன சொல்லலாம் அப்படியே செய்யறாங்க. கடைசியில வந்து என் தம்பி அப்படி விஷம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அதை கூட எடுத்து பேசாம அடி வாங்கும்போது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து தடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அப்பா வந்து சிரிப்பான் அப்படிமா. அவங்க நீ உனக்கு என்னதான்டா ரோலு? அப்பா பேச்ச கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க இல்ல. இது கடைசி வரைக்குமே ஆனந்தராய் சொல்லும் போது என் தம்பி அப்படி செய்ய மாட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்பயும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இல்ல அதுக்கப்புறம் மாதிரிதான் வெயிட் பண்ணுவாங்க. அதான் எனக்கு மத்த கேரக்டர்லாம் அடிக்கிறாங்க, அந்த கேரக்டர் அடிக்க மாட்டான். அண்ணன் தம்பி கேரக்டர் அடிக்கிறான்னு பாக்குற அடிக்கவே மாட்டாங்க. சூரியவம்ச டாபிக் வரப்போதெல்லாம் அதாவது இந்த வானத்தை போல படம்ல அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருப்பாரு விக்ரமன். அந்த லிவிங்ஸ்டன் அது படத்துக்காக தான் மிகைப்படுத்திதான். இருந்தாலும் ஒரு அண்ணன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் வேலையே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பாசம். அதை வேற கண்ணாடி கழட்டிட்டு ஒரு ஆள் கழட்டி கண்ணை தொடச்சி அப்படி போறது மீம் டெம்ப்ளேட் ஆகிற வரைக்கும் ஃபேமஸ் ஆயிருந்த அந்த விக்ரமன் வந்து இந்த அண்ணன் தம்பியை கழட்டி விட்டுருப்பாரு. இது என்னமோ பண்ணிட்டு போறாங்க இப்போ எனக்கு. அதாவது அறிமுகப்படுத்தி கூட அந்த அறிமுகப்படுத்தி என் தம்பி அப்படின்னு
விஷத்தை இல்ல அதெல்லாம் விட்டுருவேன். இந்த பொண்ணு தேவயானி அதான் தேவயானி வீட்டுக்கு வரும்போது சின்ராசு இந்த பொட்டி பிடிக்க எடுத்து அவங்க வேற வேலை செய்ய அப்படிமா. அப்ப கூட பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள, அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்களா, இவரு என் தம்பி எங்க அறிமுகப்படுத்தி கூட வைக்க மாட்டான் அண்ணன் தம்பி. அப்படிப்பட்ட அண்ணன் வந்து அழகான அண்ணன் நிலையில் இருக்கு அந்த படத்துல. இல்ல எனக்கு இதேதான் சந்தோஷ சுப்ரமணியம் போட போதும் சில பாய்ஸ் பொழப்பாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியபுரத்துல என்ன அதுதாங்க சந்தோஷ் சுப்பிரமணியபுரம் சுப்பிரமணியங்க வந்துருச்சு. சுப்பிரமணியபுரம் இல்ல சந்தோஷ் சுப்பிரமணியம். அந்த சுப்பிரமணியபுரத்துலதான் என்ன சொல்லுங்க, அது என்ன இல்ல ப்ரோ, இப்ப இந்த நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பொண்ணும் கிடைக்கல, வேலையும் கிடைக்கல, ஏதாவது ஒரு அழகான பொண்ணையும் பார்த்து கொடுத்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக சொன்னா பேஷன் அதை போட்டு போனுங்க. அந்த படத்துல ஃபர்ஸ்ட்லயே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க. ஒரு குழந்தை அப்பாவோட கையை பிடிச்சி போகணும், பாதுகாப்பா போகணும்னு நினைக்கிற அந்த அப்பா மேலும் தப்பு கிடையாது, கையை விட்டுட்டு ஜாலியா ஓடி போய் விளையாடணும்னு நினைக்கிற அந்த குழந்தை மேலேயும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி அழகா ஒரு வரியிலேயே அந்த படத்தோட கதையை சொல்லுவாங்க. அது டோட்டலா அந்த டைட்டில் போறதுக்கு முன்னாடி கடற்கரையில ஒரு அப்பா கை பிடிச்சி போற அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே நீங்க இன்ட்ரோல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த படத்துக்கு அந்த லாஜிக் பிளே பொருந்தாது. அந்த படத்தோட கதையை நீ வந்து இல்லங்க, அது வந்து சீரியஸா அடிக்க மாட்டேன் பிரகாஷ். அவர் சொல்றது எப்படின்னா இதுவா அடிப்பேன். ஏன்டா அவன் வீட்டுக்கு வேலை கிடைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பொண்ணு கிடைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உனக்கு வந்து எல்லாத்தையும் பட்டில வச்சு தராங்க, வேணாம்னு சொல்லிட்டு இதுவா தெரிஞ்சுக்கிறக்க அப்படின்னு. ஆக்சுவலா பிரகாஷ் அந்த இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்துருக்கும். அவன் சூப்பரா ஒண்ணு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா பிரகாஷ் டைலாக்கு அப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவான், குழந்தைய கையை அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனா 30 வயசு ஆகி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படின்னு. அதுதான் செம்மையா இருக்கும். அந்த படத்தோட மொத்த இதுவே வந்து அந்த இதில் தான் இருக்கும். அதனாலதான் நீ கிளைமேக்ஸே அந்த கைக்குள்ள கை இருக்குன்றத வச்சே முடிச்சிருப்பாங்க. அதான் சூப்பரா அந்த டைலாக்கே பயங்கரமா இருக்கும். அனுரோல் மூலமா அதை பண்ணது சூப்பரா இருக்கும். அதனால அந்த படம் அந்த லைனியே அந்த டைரக்டர் வந்து ஜெயம் ரவி வீட்டுல தங்கி இருந்து ராஜாக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிறத பாத்துக்கிட்டு அதை வச்சு இந்த கதை நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை தெலுங்குல பண்ணி கடைசியில ராஜாவே அதை ரீமேக் வாங்கிட்டு ரீமேக் பண்ற அளவுக்கு இது ஏன் கதைடா. ஆக்சுவலா அது வரைக்கும் தெரியாதா, ப்ரிவியூ ஷோல படம் பார்க்கும்போது ராஜா பார்த்துட்டு என்னடா ஏன் கதையை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்காராம். யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு எங்க அப்பாவுக்கு நடந்த கதையை நான் தெலுங்குல போய் ஒரு ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து பண்ற நிலமா இருக்குல்ல ஒரு டேரக்டருக்கு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன கொடுமா, அதையும் அவங்க அப்பாவே தயாரிச்சதான் ஸ்பெஷல். ஆமா, அது நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன்ல அவங்க ரீமேக் படங்கள்லாம் சூப்பரா செலக்ஷன் பண்ணி அது ப்ரொமோஷன் பண்றது சூப்பரா பண்ணுவாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணது பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ். இந்த எம் குமரனுக்கு படும்போது எம் குமரனுக்குலாம் போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதாவது எப்படின்னா ராஜா சன் ஆஃப்னு சொல்லி அவங்க அம்மா பேரை போட்டிருப்பாங்க, ரவி சன் ஆஃப்னு அவங்க அம்மா பேர், அந்த மியூசிக் டைரக்டர் சன் ஆஃப்னு போட்டு அந்த இதுல போஸ்டர் பூரா சன் ஆஃப் இந்த ஆர்டிஸ்ட் கேஷன் குரூப் பூராமே சன் ஆஃப்னு அப்பா பேர் போடாம அம்மா பேரை போட்டிருப்பாங்க. ஊர் ஃபுல்லா போஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ஓட்டிருப்பாங்க எம் குமரன் படத்துக்கு. அது ஒரு நல்ல ப்ரொமோஷனா இருந்துச்சு. சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் வருது, சுப்பிரமணியம் சேர்ந்து வந்தனால அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் போட்ட மாதிரி ஒரு இது வரும். அந்த கேப் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அந்த ஒரு படத்துல கேப் மாறுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் கையில இருக்க குழந்தைகளை பத்தி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அப்பாக்கள் மூலமாவே அப்பா மூலமா வந்த பார்த்தீங்கன்னா அப்பா கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி சொல்லி அதை ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க அழகா. எல்லாருமே அந்த படத்தை ஆடி லான்ச்சுமே அப்படிதான் நடந்துச்சு. சந்தோஷ் சுப்பிரமணியன் ஆடி லான்ச்சுமே அந்த படத்துக்கு அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்றதுக்குள்ள அழகா பண்ணுவாங்க. அவங்க ரீமேக் நல்லா செலக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ரீமேக் வந்து எப்படிலாம், ஏன்னா அந்த இந்த படமே பார்த்தீங்கன்னா தென்காசி படமா வந்து தெலுங்குல அவரு ஹனுமான் ஜங்ஷன், அது கன்னடத்துல இவரு தான் பண்ணாரு நினைக்கிறேன். ஜெயம் ராஜா அவரு ஒரிஜினல் அவர் தான் பண்ணாரு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா அந்த ரீமேக் இங்க நம்ம பார்த்திருப்போம், நல்லா தான் இருக்கும். ஆனா அதுவே அவர் நல்லா பண்ண ஆளு. அதுக்கப்புறம் அந்த எப்படி ஒரிஜினல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீமேக்ல ஃபுல்லா இறங்கி ரீமேக்கே அவருக்கு முத்திர குத்தி கடைசியில் ஒரிஜினல் சூப்பரா பண்ணி தனி ஒருவன் பண்ணி அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா வேலைக்காரன் பண்ணதுக்கப்புறம் ஆள் அப்படியே சைலண்ட் ஆகி திரும்ப ரீமேக்கே போயிட்டாரு காட்ஃபாதர்னு. அதுக்கப்புறம் அந்த ரீமேக் பண்ணியுமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரீமேக் கடைசியில் எதுல பெஸ்டா பண்ணுவாரோ அதே சொதப்புற அளவுக்கு ஆயிடுச்சு. ரீமேக்கே சொதப்பி விட்டார்ல. ஆமா, ஆக்சுவலா எனக்கு ஆனா பிரசன்டேஷன் ஆகும், டேலண்ட் ஆகும். இப்பவும் பேசுறது எல்லாமே இப்போ மாஸ்டர் கிளாஸ் ஏதோ ஒன்று பேசிட்டாரு. இப்ப மாதேவன் இன்டர்வியூல தனி ஒருவன் பத்தி பேசிட்டாரு. எல்லாம் செம்மையா பேசுவாரு. செம்மையான இது. எனக்கு தெரிஞ்சு ஏன் இது இன்னும் தனி ஒருவன் பட்ஜெட்னால லேட் ஆகுதுன்னு தெரியும். பட் அட்லீஸ்ட் தனி ஒருவன் இல்லாட்டி வேற ஒண்ணு பண்ண வேண்டியதுன்ற மாதிரி தான் இருக்கு. அவரு ஏன் இந்த கிட்டத்தட்ட ஒரு பிரைம் டைம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்தை நல்லா வேஸ்ட் பண்றாரு இந்த வாட்டி.
ஆமா இல்ல ஆமா ஆனா ஆதி ப்ரோ இப்ப தனிவரன் 2 எடுத்தாலும் அந்த ஒரு எழுத முடியுமா ப்ரோ அதுக்கு ஈக்குவலா? எனக்கு அது ஒண்ணும் இல்லைங்க. See, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தனி ஒருவனே சிறப்பா எழுதுன படம் அப்படின்றது அங்க கிடையாது. தனி ஒருவனோட ரைட்டிங் எல்லாமே பிரசன்டேஷன்ல தான் இருக்கும். நீ கதையை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஏற்கனவே பல முறை பார்த்து நம்ம கதை தான் வச்சுக்கோங்க. அதோட பிரசன்டேஷன் குட்டி 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 குட்டியா நிறைய இல்ல விஷயங்கள் இருந்துச்சுல்ல. என்னடா இப்படி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சுல்ல. அதெல்லாம் ஆனா இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, எனக்கு அது ஆக்சுவலா தனி ஒருவனுக்கு அப்புறம் அது வேலைக்காரனே ஒரு கால் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் அந்த மார்க்கெட்டிங் பத்தி அவர் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. சூப்பர் மார்க்கெட் பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அது கனெக்ட் ஆகல. ஏன்னா அது எல்லாத்தையும் விட ஹியூமன் எமோஷன்ஸ் பெருசு. ராஜா எதுல பெட்டரா இருந்தாப்ல ஆக்சுவலானா ஹியூமன் எமோஷன்ஸ்ல பெட்டரா இருந்தாப்ல. நீங்க சந்தோஷபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஆக்சுவலா ரீமேக் வந்து அவரோட ஒரிஜினலை விட ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இதுல ரொம்ப சிம்பிளா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க டீட்டெயிலிங்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் புதுசா ஒரு விஷயங்களை மக்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா, மக்கள் பயன்படுத்தாத பொருட்களா இருந்துச்சு அப்படின்னா அது அழகா அட இது சூப்பரா இருக்கு, டீட்டெயிலிங் பயங்கரமா இருக்கு, மக்கள் சம்பந்தப்படாத பொருட்களா இருந்தா நான் இப்ப சூப்பரா சொல்ல செம்மையா சொன்ன போது உண்மைதான் அப்படிம்பாங்க. ஆனா அதே நீங்க வந்து டெய்லி பயன்படுத்திட்டு இருக்க சூப்பர் மார்க்கெட் பொருளை போய் குறை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் டெய்லி சாப்பிடுற பொருள் இதை போய் குறை சொல்றேன் பயமுத்திரியா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அப்படி வந்து நீ ஓவர் டீட்டெயிலிங்கா போயிடுச்சு அந்த படத்துல, வேலைக்காரன் படத்துல. சூப்பர் மார்க்கெட்ல கெடியாரம் இருக்காது இல்லைங்க. ஆடியன்ஸ் அதுக்காக தேட்டருக்கு எமோஷன் வேணும், ஹியூமன் எமோஷன் வேணும் அவங்களுக்கு. வேலைக்காரர்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் சொன்ன அவங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் சீன் ஞாபகம் இருக்கும், கருத்தவெல்லாம் கழிச்சான் பாட்டு ஞாபகம் இருக்கும். நீங்க யாரு இப்ப நான் தனியார்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லவ்ல இருந்து இப்ப நம்ம எந்த சீனை சொல்லுவோம், அந்த ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சித்தார்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு போடுவார்ல, அது ஒரு எமோஷனல் சீன். அவங்க 2 பேருக்கு இருக்கிற பாண்ட சொல்ற சீன் அது இருக்கும். நான் வந்து உனக்காக கொடுத்தேன் அப்படின்னு கடைசியா இவர் சித்தார்த்த நீங்க சொல்லுவார்ல, அந்த சீன் ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே பாண்டு சார்ந்த சீன். ஆனா நீங்க வேலைக்காரனும் இல்ல அதை எடுத்துக்கிட்டு நிற்குங்க, அது அதுல அந்த மாதிரி சீனே நீங்க சொல்ல மாட்டீங்க. இவனுக்கு அவனுக்கு ஒண்ணு இருந்துச்சு அதையே சொல்ல மாட்டீங்க. அதோட இந்த டீட்டெயிலிங் இதை அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறதான் சொல்லுவீங்கல்ல. அப்படி இருக்கிற படங்கள் என்னைக்கு நிக்கவே நிற்காது. எமோஷனலி மக்கள் மனசுல நிற்கிற படங்கள் தான் நிற்கும். எனக்கு தெரிஞ்ச நான் அதனாலதான் நினைச்சிட்டு இருக்கேன் அவருக்கு இப்போ ஒண்ணு வந்துருச்சுங்க. அவர் என்னன்னா தனி ஒருவனுக்கு அப்புறம் அவர் ஒரு பெடஸ்டல் எல்லாரும் தூக்கி வச்சுட்டாங்க. அவருக்கு என்னன்னா அதுல இருந்து கீழே இறங்கி ஒரு படம் பண்றதை அவர் ரொம்ப இதுவா நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதை போய் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா அதை பண்றதுக்கு தான் ஆள் இல்லாம இருந்துச்சுங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இதே ஸ்பேஸ்ல, யாருங்க இருக்காங்க நல்லா மசாலா படம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே ராஜா ஞாபகமே வரல பாருங்க. ஏன்னா ராஜா அதுல இருந்து கடந்து போயிட்டாரு. அவர் அதை நம்ம அதை அவர் பண்றது இல்லைன்னு போயிட்டாரு. ஆனா அதை செமையா பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராஜா நல்ல பாட்டு ஜாலியான இது எமோஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி கமர்ஷியல் படம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஆள் தானே. அவங்க என்னமோ அதை வந்து நிறைய பேர் தில்லாலங்கடி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுவே நல்ல ரீமேக்கா தான் இருக்கும். நல்லா தான் பண்ணியிருப்பாரு அந்த படமே. இந்த கூட்டத்துல தண்ணி தகட்டி வைக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு மாதிரி ட்விட்டர்ல. அதாவது நாங்க ரேஸ் கோர்ஸ்ல எல்லாம் டயர்டா விளையாண்டுட்டு இருப்போம் கிரவுண்ட்ல. சும்மா வந்து யார்ட்டையாவது தண்ணி பாக்கெட் வேணுமான்னு வெளியே கேட்டா தண்ணி பாக்கெட்டுக்கு ஐயா 2 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த இடத்துல வந்து இருப்பாங்க கரெக்டா நம்ம கிரிக்கெட் ஆடி டயர்டா இருக்கும்போது தண்ணி பாக்கெட் வித்தாலும் சரி இல்ல தண்ணி கேனே வித்தாலும் சரி நான் சொல்லிடுறேன் தில்லாலங்கடி எனக்கும் பிடிக்கும். காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும், பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே எனக்கு அது தில்லாலங்கடியும் பிடிக்கும், அதோட ஒரிஜினல் வெர்ஷனும் பிடிக்கும். சரி ரைட்டு, இன்னைக்கு மணி ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நாளைக்கு பேசுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஆமா 10 நீங்க சொல்லல. அதே நம்ம டாபிக் பேசிட்டு இருந்தோம். இல்ல நான் சொல்லலன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் பிரச்சனை. ஆமாண்டா இப்பதான் சொல்லணும்னு வந்தேன். அது எப்படி நீங்க எல்லாம் முடிக்கலாம், நான் கேட்பேன் முடிச்சுக்கலாமா அப்படின்னு வந்துருக்கேன். அப்படிலாம் இல்ல. ஓகே சரி முடிச்சிடலாம் பாருங்க. ஓகே நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல். பை 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 பை.